प्रपद्ये वेदांताचार्यवर्यो मे वन्दितस्तां साक्षी अस्मद्देशिकमस्मदीयपरमाचार्यानुदेशान् गुरून् श्रीमल्लक्ष्मणयोगिपुङ्गो महापूर्णौ मुनिव्यामुखम् रामपद्मविलोचनं मुनिवरं नामजडत्वेषिणं शेनेशं शिवमिन्दिरासकचरं नारायणं संशये विष्णुश्रीपदनापतीं चरणिपु श्रीनाथपद्मेक्षणान् रामं यामुनपूर्णविषयतिराट् गोविन्दभट्टारकान् वेदान्त्याख्यमुनिं कलिप्पमदनं श्रीकृष्णपादाभिगं श्रीक्षरकेशवाद्यकमलासां भजे केशवं प्रपद्ये निरपद्यानां विषत्यां गुणसम्पदां शरणं रघुपीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षडगोप यतीन्द्रदृष्टं लक्ष्मीनुसंकरुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराट् षडगोपहृत्यं वेदान्तवेशिक यतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटायुसङ्गमिवराल्लब्धात्मां तद्वयं श्रीमद्वीररूपभाग्यशर्मिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदपुरं सुवेदिके कारुण्यवीक्षास्पदं देवेरङ्गदुरीनदासनविषं नारायणं योगिनं वेदान्तवेदिके यतीन्द्रकटाक्षलब्धत्तय्यन्तधारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथे जयगणमाश्रयामः विशुद्धविज्ञानकरस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहप्रदां शरण्यं देवमैक्रियमहं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजवृद्धराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं संयन्तवेदिके गोपालदेशिकानिमाश्रयामः श्रीरङ्गेशपदे समर्पितपरं मुच्यन्तरामानुजश्रीयोगीन्द्र गुरूत्तमेन यविनश्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं संयुक्तहृदयं श्रीवासरामानुजात् श्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संशये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धां संयुक्तं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरक्षितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकमलं संशये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मदर्शयित्वभृङ्गराजं संयन्तयुग्मदभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये संत श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरे नमः संत श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरे नमः भरताय परं नमोऽस्तु तस्मै पदमोदाहरणाय भक्तिभाजां यदुभग्यमधेशतपृथिव्यां प्रतितो राघवभावुका प्रभावः भरताय परं नमोऽस्तु तस्मै पदमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमभेषत पृथिव्यां प्रतितो राघव पादुका प्रभावः பலபத்ததி பலபத்ததிங்கிறது வந்து எல்லா சாஸ்திரத்திலையும் அந்த சாஸ்திரார்த்தத்துடைய அனுசந்தானத்தினால ஏற்படக்கூடிய பலனை கடைசியில கீர்த்தனம் பண்ற வழக்கம். அந்த வகையில இந்த பாதுகையை ஆசிரியித்து இல்ல இந்த பாதுகையின் இடத்துல பரத்தை சோர்த்திட்டு இந்த பாதுகையே சிரசா அனவரதம் வகித்து இல்லையா இந்த பாதுகையிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாதுகா அனுசந்தானத்தால் ஏற்படக்கூடியதான பல விசேஷத்தை இந்த பద్ధதியில சாதிக்கிறார். உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யை மகர்ஷிபிஹி உபாய பலயோ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம் உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யை மகர்ஷிபிஹி உபாய பலயோ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம் ராமபாதுகாம் உபாசே. சக்கரவர்த்தி திருமகனா அவதரித்த எம்பெருமானுடையதான பாதுகைகளை பாதுகாம் உபாசே உபாசே அப்படின்னாக்க அளவற்ற பிரீதியோடு கூட அனவரத்தம் அதையே சிந்தனம் பண்ணி தியானம் பண்ணப்படவும். உபாசே உபாசனமாவது அத்தியந்த பிரீத்திபூர்வகமாக அனவரத அனுசந்தானம் உபாசனம். அளவற்ற பிரீத்தியோடு கூட ராமபாதுகையை அனுசந்திக்க கடவோம், அனவரத அனுசந்தானம் பண்ண கடவோம். உபாசே ராமபாதுகா. அந்த ராமபாதுகா எதுக்காக பாதுகையை உபாசிக்கிறோம்னு கேட்டா உபாய பலயோகோ காஷ்டம்.
சாதாரணமா உபாயமும் பலமாக யாதொன்று உண்டோ அதுதான் தியானத்துக்கு விஷயம். உபாசனம் சொல்லக்கூடிய அத்தியந்த பிரீத்திபூர்வகமான தியானத்துக்கு எது விஷயம்னு கேட்டா, எது நமக்கு உபாயமும் பலமும் ஆகிறதோ, அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்டப்பிராப்திக்கும் யாதொன்று பலமாகிறதோ அது உபாயம். அந்த அத்தியந்த அனிஷ்ட நிவர்த்தி பூர்வமாக இஷ்டப்பிராப்தி ஏற்படுகிறதே அதுதான் பலம். இல்லையா? எது பிராப்தியமான பலம் அப்படின்னு கேட்டா, இல்லையா, அத்தியந்தமான இனி அனிஷ்டமே இல்லைன்னு சொல்லும்படியா அத்தியந்தமான அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்ட பிராப்தி இருக்கே அதுதான் பலம். அந்த அத்தியந்த அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும் எது சாதனமாக இருக்கோ அதுதான் உபாயம். இதுதான் உபாய பலம். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரும் உபாயமும் பலனும் சர்வேஸ்வரம் ஸ்ரீபதியான பகவான் தான் நமக்கு உபாய பூதம். ஸ்வப்பிராப்தியே சுயமே உபாயமிதியோ ஜோகுஷ்யதே ஸ்மிருதி தேவஸ்ரீமான் சுசித்தேகே கரண விதிபதன் ஏகமர்த்தம் சகஸ்ரே அப்படின்னு இவன் தான் உபாயம், இவன் தான் அமிர்தசேய சசேது இத்தியாதி வச்சனங்கள்லாம் சாஸ்திர வச்சனங்கள் எல்லாம் பகவான் தான் உபாயம், அவன் தான் பலம் சொல்லும். உபாய பல ஐக்கியம், தானே ஸ்வயம் உபாயமும் தானே பலமுமாகிற சர்வேஸ்வரன் நமக்கு உபாசனத்துக்கு விஷயமாகிறான். அந்த பகவானிடத்தில் உள்ள உபாயத்துவமும் பலத்துவமும் இல்லையா முதல்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவனுடைய திருவடிகள் தான். சர்வே வேதா எப்பதம் மாமனந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவக்ஷே ஓமித்யேதது அப்படின்னு பிரணவத்தை விஸ்தரிச்சு பிரணவத்தை விவரணம் பண்ணி இல்லையா நச்சிகேதத்துக்கு யமன் உபதேசிக்கிறதுல கட்டோபனிஷத்துல இல்லையா ஓம் பிரணவம், பிரணவத்துக்கு எது அர்த்தம்னு கேட்டாக்க இல்லையா பகவான் எம்பெருமானுடையதான எம்பெருமான் தான் அர்த்தம். அந்த பெருமாளை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றான், பெருமாளுக்கு முதல் அடையாளம் என்ன சொல்றாருன்னு கேட்டா சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி, சர்வ வேதங்களும் எவனுடையதான திருவடிகளையே ஆமனந்தி ஆமனந்தின்னு ஊதுகின்றனவோ, உபாயமாகவும் பிராப்தியமாகவும் எவனுடைய திருவடிகளையே சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி. அப்படி பகவான் உபாயமாகவும் பலமாகவும் சாஸ்திரங்கள்ல நிர்தாரணம் பண்ணப்பட்டு நிர்ணயம் பண்ணப்பட்டது எம்பெருமானுடைய திருவடிகள். எம்பெருமானுடைய திருவடிகள் உபாயத்துவம் பலத்துவம் எம்பெருமானுடைய திருவடிகள்ல அனுசந்திக்கப்பட்டது. அது எம்பெருமானுடைய திருவடிகளோடு நிற்காமல் அந்த திருவடிகளோடு நித்திய சம்பந்தமுடையதாக அந்த திருவடியை அனவரதம் ஆசிரித்து அதை ரட்சித்துக் கொண்டிருக்கிற பாதுகைகள்ல போய் பரியவசிக்கும். காஷ்டா அப்படின்னு சொன்னா உக்த தர்மத்துக்கு பரியவசான ஸ்தலம் எதுவோ அதுக்கு காஷ்டான்னு. காஷ்டா அப்படின்னாக்க எல்லை நிலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுது. பகவத் பக்தியினுடையதான காஷ்டை பாகவத பக்தி, பகவத் சேஷத்துவத்தினுடைய காஷ்டை பாகவத பக்தி. ஏன்னா ஒருவனுக்கு பகவத் சேஷத்துவம் உண்டானால் அந்த பகவத் சேஷத்துவமானது பாகவத சேஷத்துவத்துல போய் பரியவசித்தன்றி நில்லாது. பரியவசிக்கிறதுனா கடைசியில எந்த இடத்த போய் அதற்கு மேல போகாம நிலையா நிற்கிறதோ அதுதான் பரியவசானம். பரியவசிக்கிற ஸ்தலத்துக்கு தான் காஷ்டான்னு பேரு. புருஷார்த்த காஷ்டாதிகாரம் அப்படின்னு அருள் செய்தார். புருஷார்த்தம்ங்கிறதானது இல்லையா பரிபூர்ணமான பகவத் கைங்கரியம் இருக்கேன், ஸ்வயம் பிரயோஜனமான அனன்ய பிரயோஜனமான அத்தியந்த பிரீத்திகாரிதமான பகவத் கைங்கரியம் தான் புருஷார்த்தம். புருஷார்த்த காஷ்டான என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த அனன்ய பிரயோஜனமான அத்தியந்த பிரீதிபூர்வமான கைங்கரியமானது இல்லையா பகவானுடன் இல்லாமல் பாகவதர்கள் பர்யந்தம் போனா அதுதான் புருஷார்த்த காஷ்டை அப்படின்னு அருள் செய்தார். அதனால உபாய பலயோகோ காஷ்டா. சாமான்யமா உபாய பலம் சாஸ்திரத்தை சொல்ற பிரகாரம் எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த திருவடிகளில் உள்ள உபாய பலங்கள் உபாய பலத்துவங்கள் திருவடியோடு நில்லாமல் திருவடியோடு நித்திய சம்பந்தம் உள்ளதாக அனவதம் அந்த திருவடியை இல்லையா அதையே தரிச்சிருந்து அதையே ரட்சிச்சிருக்கிற இல்லையா அந்த சேஷத்துவமான நின்றதான அந்த பாதுகையில போய் உபாய பலங்கள் பரியவசிக்கும். ஆனால் உபாய பலயோகோ காஷ்டா ராம பாதுகா அதையேவ தாம் உபாசை. உபாய பலங்களுடைய காஷ்டை உபாயத்துவ பல பெருமாள் திருவடிக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட உபாயத்துவ பலத்துவங்கள் எந்த பாதுகையில சென்று பரியவசிக்கிறதோ அந்த உபாய பலங்களுடைய காஷ்டையாக இருக்கக்கூடியது ராம பாதுகா.
அதையேவ அந்த ஆகையினாலே அந்த ராமபாதுகையை உபாசிக்கிறோம். சரி, இந்த உபாய பலங்களுக்கு இல்லையா பாதுகை தான் உபாய பலங்களுடைய காஷ்டா என்பது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா இல்லையா உபாக்கியாதான் ததாத்வேன உபாக்கியாதான் வசிஷ்டாத்யைஹி மகரிஷி. வசிஷ்டர் முதலான மகரிஷிகளாலே ததாத்வே உபாக்கியாதம். ததாத்வேன்னு அர்த்தம் இல்லையா ஒன்று ததாத்வேன்னு சொன்னா அந்த ததாங்கிற சப்தமானது அதுக்கு முன்னாடி இருக்கத்தை கிரகிக்கும். உபாய பலயோகோ காஷ்டாத்வேன்னு உபாக்கியாதம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ள உபாக்கியானங்களிலே இதுதான் இல்லையா உபாய பலங்களுடைய காஷ்டை என்று உபாய பலயோகோ காஷ்டாத்வேன இல்லையா ஸ்ரீமத் ராமாயணாதி இல்லையா அந்த உபாக்கியானேஷு இல்லையா விஷயத்வேன கிருத்திதான். இல்லையா பாதுகை ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ள இல்லையா ஸ்ரீ பாலகாண்டத்திலையும் அயோத்தியா காண்டத்திலையும் உள்ள உபாக்கியானங்கள்ல இதுதான் இல்லையா உபாய பலங்களுடைய காஷ்டை என்று உபாக்கியானத்துக்கு விஷயமாக்கப்பட்டது. யாராலே அப்படின்னு கேட்டா வசிஷ்டாத்யைஹி மகரிஷிபிஹி. வசிஷ்டாத்யைஹி மகரிஷிபிஹி அப்படின்னு சொன்னாக்க வசிஷ்டர் மேல உள்ள ஆதி சப்தத்தான இன்னும் ஏதோ மகரிஷிகளும் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா வசிஷ்டேன மகரிஷினான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். வசிஷ்டாத்யைஹி மகரிஷிபிஹி வசிஷ்டர் முதலான மகரிஷிகளாலே ததாத்வேன இல்லையா உபாக்கியாதம். ததாத்வேன உபாய பலயோகோ காஷ்டாத்வேன உபாக்கியாதம். என்ன இதுல என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா இல்லையா வசிஷ்டர்கள் பிரதானமாக்கி ஆதி சப்தத்தான 2 பேரும் சொல்லியிருக்கு. அவர்கள் விஸ்வாமித்திரரும் கௌதமரும் அப்படின்னு சொல்லி இல்லையா திருவள்ளுவர். விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தை சாட்டகை சுபாகு இவர்கள் வதம் பண்ணி பெருமாள் தன்னுடைய யாகத்தை ரட்சித்துக் கொண்ட மாமுனி வேள்வியை காத்துக் கொடுத்த பின்பு அது அபகிருதமாக்கிய பின்பு பெருமாள் விஸ்வாமித்திரர் என்ன போகிறார். விஸ்வாமித்திரர் வால்மீகி சொல்றார், மனசுல ஒரு கணக்கு போட்டே போறார் இல்லையா. கிடைக்க தெரியாது தானே இந்த பரமபுருஷன் பின்னால் வரா, இவனை கொண்டு என்னென்ன காரியத்தை சாதிச்சுக்கணும். முதல்ல அவர் மனசுல வருது என்னன்னு கேட்டாக்க, ஐயோ கௌதமருடைய தர்மபத்னியான அகல்யை இல்லையா அவருடைய சாபத்தினால இல்லையா நல்லாக போய் இல்லையா அச்சேத்ரியமாக கிடக்கிறார். முதல்ல இந்த பெருமாளுடைய திருவடிகளை கொண்டு இல்லையா அவளை உஜ்ஜீவித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு இல்லையா. அதாவது அகல்யினுடையதான அனிஷ்ட நிவர்த்திக்கு பெருமாளுடைய திருவடிகள் உபாயம் அப்படின்னு இந்த பெருமாளுடைய திருவடிகளை கொண்டு அகல்யைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனிஷ்டத்தை அகல்யைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான திருஷத்தா துர்ஜாசத்தை இதை கொண்டு நிவர்த்தித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி இதை அனிஷ்ட நிவர்த்திக்கு இஷ்ட பிராப்திக்கு உபாயமாக கொண்டு விஸ்வாமித்திரர் அவர் மனசுல எழுதுகிறார். இவர் என்ன பண்ணார், இவர் எண்ணினபடியே பெருமாளை கொண்டு போய் பெருமாள் திருவடிகளால இல்லையா அகல்யினுடைய சாபத்தை விமோசனம் பண்ணி அகல்யை உஜ்ஜீவிப்பித்து எழுந்த பிறகு அந்த தன்னுடைய பத்தினிய இல்லையா திருப்பவும் சுத்தையாக பெற்ற இல்லையா இவ்வளவு ஏதோ தப்பு பண்ணாலும் சாபம் கொடுத்தார். இப்போ அது அவள் அதுல இருந்து சாபத்தை மீட்டவுன்னு எப்படி ஏற்றுக்கொண்டான்னு கேட்டாக்க, ஐயா இவளுக்கு ராமபாத ஸ்பர்சம் ஏற்பட்டிருக்கு. ராமபாத ஸ்பர்சமானது ஸ்வயம் புருஷார்த்த பூதம் ஆகினால இவளை ஏற்றுக்கொள்வதில் இல்லையா இவளை ஏற்றுக்கொள்ளாமல் போனா பெருமாளுடையதான திருவடிகளுடைய பிரபாவத்தை சங்கிப்பதா. அதனால இல்லையா கௌதமர் என்ன பண்றார் இல்லையா பெருமாளுடையதான திருவடி ஸ்பர்சமானது பரம புருஷார்த்தம் அப்படின்னு பெருமாளுடைய திருவடிகளுடைய உபாயத்துவத்தை விஸ்வாமித்திரரும் பெருமாளுடையதான திருவடிகளுடையதான பலத்துவத்தை புருஷார்த்தத்துவத்தை கௌதம மகிழ்ச்சியும் வெளியிட்டார். இது ஆதி சப்தத்தினால் சொல்லப்பட்ட மகிழ்ச்சி. வசிஷ்டர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இந்த விஸ்வாமித்திரரால சிந்தனம் பண்ணப்பட்டதான அனிஷ்ட நிவர்த்தியும் அவரால் கௌதமரால சித்திரம் பண்ணப்பட்டதான இஷ்ட பிராப்தி ரூபமான புருஷார்த்தமும் இவைகள் ரெண்டும் பெருமாள் திருவடிகள்ல பரியவசிக்கல, இவைகள் ரெண்டும் பாதுகையில தான் பரியவசிக்க நிற்கிறதுங்கிறது வசிஷ்டர் சித்தாந்தம் பண்ண. ஏன் சித்திரக்கூட்டத்துல ஸ்ரீ பரதாழ்வான் பெருமாளை திரும்ப
திருவையோதிக்கு எழுந்துள்ள பண்ணி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கிறதான திருவுள்ளத்தோட போய் இல்லையா பெருமாளை பலவாரும் பிரார்த்தித்து பார்க்க பெருமாள் ஒரு காலம் அதுக்கு இசையாத போது கடைசியில் வசிஷ்டர் ஒரு உபாயம் பண்றார் இல்லையா அதிரோகாத பாதியே அதிரோகாரிய இல்லையா பாதையரே பாதுகே ஹேமபூஷிதே ஏதேவை சர்வலோகத்தே யோகக்ஷேமம் விதாசியதா. இது வசிஷ்டருடைய வாக்கியம். இல்லையா ஹேமபூஷிதமான 2 பாதுகைகளை பெருமாள் திருவடிகள்ல பக்கத்துல வைத்து இல்லையா ஆரிய பாதேன ஹேமபூஷிதே பாதுகே அதிரோகன்னா இதுல ஏரியருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். எதுக்காக அப்படின்னு கேட்டா ஏதேவை ஏதேங்கிறது திவச்சனம் ஸ்ரீலிங்க திவச்சனம் ஏதேவை இல்லையா சர்வலோகத்திய யோகக்ஷேமம் விதாசியதா இல்லையா யோகக்ஷேமம் விதாசியதா யோகம் க்ஷேமம் யோகம்ங்கிறது இஷ்டப்பிராப்தி க்ஷேமங்கிறது அனிஷ்ட நிவர்த்தி. யோகம்னா இதுவரையிலும் கிடைக்காத ஒரு பொருள் இல்லையா கை புகுது இருக்கு அதான் யோகம் அதான் இஷ்டப்பிராப்தி இல்லையா கையில இருக்கிற பொருளானது இல்லையா கைவிட்டு போகாமல் இருக்குது அனிஷ்டம் ஏற்படாமல் இல்லையா ஒரு கையில் இருக்கிற பொருளானது கை நழுவி போகுது அனிஷ்டம் இருக்கு அந்த அனிஷ்ட நிவர்த்தி இருக்கு அனிஷ்ட நிவர்த்தி தான் க்ஷேமம் இல்லையா யோகக்ஷேமம் விதாஸ்கதா யோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுகின்றன. ஏதேனா இந்த பாதுகைகள் 2 தான் சர்வலோகத்திய யோகக்ஷேமம் விதாசியதா. இல்ல ஏதே வைங்கிற சப்தம் இருக்கு அந்த வைங்கிறது அவதாரம் இல்லையா எப்பவும் சுத்தி வாக்கியங்கள்ல அர்த்தம் மகர்ஷிகளுடைய ஆரஷமான வாக்கியங்கள்ல உள்ள வை அப்படிங்கிறதானது இல்லையா அவதாரம். ஏதே ஏவ இந்த பாதுகைகள் தான் அப்படின்னா அர்த்தம் பெருமாளுடைய திருவடிகளை விவச்சேதிச்சு இல்லையா பாதுகைகள் தான் சர்வலோகத்திய யோகக்ஷேமம் விதாசியதா. ஏன் திருவடிகளை விவச்சேதித்து பாதுகைகளை கொண்டான்னு கேட்டா அது ஏற்கனவே இந்த உபாய பலங்கள் இல்லையா காஷ்டையாக இருக்கக்கூடியதான பாதுகையில ஏற்கனவே பரியவசித்த காரணத்தால இல்லையா இனி இந்த லோகத்துக்கு ரட்சகம் எதுன்னு கேட்டாக்க இந்த லோகத்தினுடைய அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்திகளுக்கு இல்லையா உபாயம் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்திகளுக்கு உபாயமும் பாதுகை தான். பெருமாள் திருவடிகளுடைய உபாயத்துவம் பாதுகையில பரியவசிச்சிருக்கு. அதே மாதிரி அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி ரூபமான புருஷார்த்தமும் இந்த பாதுகை தான். ஏன்னா பெருமாளுடைய திருவடிகள் உள்ள பலத்துவமானது இந்த பாதுகைகள்ல அதான் ஏதேவை சர்வலோகத்திய யோகக்ஷேமம் விதாசியதா அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன வாக்கியம். முதல்ல விஸ்வாமித்திரனும் கௌதமரும் சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் பெருமாளுடைய திருவடிகளுக்கு உபாயத்துவ பலத்துவங்களை நிரூபித்தது. அதுக்கப்புறம் வசிஷ்டர் நிரூபணம் பண்ண வாக்கியத்தை கொண்டு பார்த்தாக்க இல்லையா அந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு சொல்லப்பட்ட உபாயத்துவம் புருஷார்த்தத்துவமும் கடைசியில பெருமாள் திருவடிகள்ல நித்திய சம்பந்தத்தோட பெருமாள் திருவடிகளுக்கு அனவரத கைங்கரியம் பண்ணிட்டு இல்லையா சேஷத்துவத்தினுடைய காஷ்டையில் இருக்கக்கூடிய பாதுகைகள் தான் உபாய பலங்கள் காஷ்டா. உபாய பலயோகோ காஷ்டா ராம பாதுகா அதையேவ தான் உபாசை இல்லையா ராம பாதுகா ஏவ உபாய பலயோகோ காஷ்டா இது கதம் நியாயதே அப்படின்னு கேட்டா வசிஷ்டாத்யைஹி மகரிஷிபிஹி வசிஷ்ட விஸ்வாமித்ர கௌதமாதிபிஹி மகரிஷிபிஹி பிரதமம் இல்லையா ராமஸ்ய இல்லையா பாதாரவிந்த ஏவ உபாய பலம் இது நிர்திஷ்ய ததனந்தரம் இல்லையா ராம பாதுகா ஏவ இல்லையா உபாய பலயோகோ காஷ்டா இது நிரூபிதா இது உபாக்கியாசத்வா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒருத்தர் திருவடின்னு சொன்னப்புறம் தானே இவர் திருவடிகளுக்கு பாதுகைக்கு இறக்க முடியும். அதனால மூணுமே அதுல வசிஷ்டர் சொன்னது பத்தியவசானமானதால அவர் பேரை பிரதானமா போட்டு மற்றவர்கள் ஆதிசத்தினால போட்டு முதல்ல இல்லையா பாதங்களுக்கு சொன்ன பிறகு தானே பாதுகைக்கு சொல்ல முடியும். ஆனால் அது பாதங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு 2 பேர் அந்த பாதங்களுக்கு சொன்னதை இல்லையா பாதுகையில பரியவசிக்கப்படுறதுக்கு அதனால்தான் இல்லைன்னாக்க கௌதமாத்யைஹி மகரிஷிபிஹின்னு போட்டு வசிஷ்டர் தான் காஷ்டையை சொன்ன உபாய பலங்களை அவ 2 பேரும் சொன்னா. அதனால பெருமாளுடைய திருவடிகள் என்னென்ன செயற்கரிய செயல்கள் எல்லாம் செய்ததோ
அவைகள்லாம் பாதுகாதான் செய்தது. பின்ன லோகத்துல பெருமாளுடைய திருவடிகள் செய்தது பிரசித்தி இருக்கே. எதனாலும் கேட்டா இல்லையா, பாதுகையானது பெருமாள் திருவடிகள்ல உள்ள இல்லையா நித்திய பிரீத்தியினால இல்லையா தான் பண்ணேன்னு நினைக்காம பெருமாள் திருவடிகள் பண்ணதாக தானே நினைச்சு அசராதையும் நினைக்க வைக்கிறது. எல்லா பாதுகாப்பு ரொம்ப பிரீத்தி இருந்தாங்க, எல்லாம் தானே பண்ணி மாமா தான் பண்ணார் எல்லாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பாதுகா அழிவுதான். அதனால இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் தானே பண்ணிட்டு இல்லையா இல்லையா அந்த பிரீத்தினால எல்லாம் பெருமாள் திருவடிகள் பண்ணிட்டு தானும் நம்பி அதெல்லாம் நம்ம இல்லையா யோசித் பூத விஷத்யபோட சகட சேமானி வைமானிக ஸ்ரோதஸ்ய விபலம்பனானி பசிதோதந்த பரீட்சிந்திச்ச தூத்தியாதிஷு துர்வசானி பதையோகோ கிருத்தியானி மத்வா. இவ இந்த இவ சப்தம் எதை காட்டுறது? வாஸ்தவத்தை இதெல்லாம் பெருமாள் திருவிழா இதான் பண்ணிட்டு பதையோகோ கிருத்தியானி இவ மத்வா தத்தே தத் பிரணயம் ததேவ சரண பிராணம் ரிணே ரங்கினகான்னு பிரபாவ பദ്ധதியில் தாச்ச இல்லையா சொல்லப்பட்ட 6 அற்புதமான விற்த்தாந்தங்கள் இதெல்லாம் வாஸ்தவத்தை பாதுகாதான் பண்ணி யோசித் பூத திருஷத் எப்போ அசன் யோசித் பூத திருஷன் இல்லையா. யோசித்துனா பெண், திருஷத்துனா கல், ஒரு கல்ல பெண்ணாக்கி தோஷி யோசித் பூத திருஷந்தி அப்போட சகட சேமானி இல்ல கல்ல சகட கலக்கழிய பெருமாள் திருவடிகள் செஞ்சு சொல்லுவாங்க. சேமானி வைமானிக ஸ்ரோதஸ்வின் விபலம்பனானி. வைமானிக ஸ்ரோதஸ்வினா தேவலோகத்திலிருந்து பிரவகித்து வர கங்கை இருக்கேன், அந்த கங்கையை திருவடிகள் நேர்ந்து உற்பத்தி பண்ணி பிரவகிக்க பண்ணினது. உபலம்பனானி பசிதோ தஞ்ச பரீட்சன் ஒரு பஸ்மமாக கடிக்கட்டையாக வந்து விழுந்தது ஒரு அழகிய ராஜகுமாரனாக. இதுக்கு மேல இல்லையா தூக்கியாதிஷு இல்லையா அந்த பாண்டவர்களுக்காக ஓலகட்டி தூது போனது, கழுத்து ஓலகட்டி. கண்ணா நீ தூது போன்னு சொல்லல, சொல்றது தைரியம் இல்லை, சொல்ல முடியுமா? பார்த்து யாராலும் தூத்து போன தவிர இதோ நான் ஆதி சப்தத்தினால இன்னும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒழிச்சு சொல்ற சாரத்தியம் பண்ணிடு. தூத்தியாதிஷு துர்வசானி இல்லையா பதையோகோ கிருத்தியானி இவ மத்வா. இவைகள்லாம் பெருமாளுடைய திருவடிகளுடைய செயல்கள் போலும் என்று நினைத்து தத்தைய தத் பிரணயம் இல்லையா அந்த பெருமாளுடைய திருவடிகள் அளவு கடந்த பிரீத்தினால இதெல்லாம் தான் செய்த காரியங்கள்லாம் பெருமாள் திருவடியின் மேல புகட்டு இப்படி இருக்கிற அந்த திருவடிகள் தான் நமக்கு சரணம். தத்தைய தத் பிரணயம் ததே சரண பிராணம் ரிணே ரங்கினஹா. அதனால இந்த பாதுகைக்கு பெருமாள் திருவடிகள் செய்த காரியங்கள் எல்லாம் இந்த பாதுகையினுடையதான சக்தி தான். அதுதான் உபாய பலயோகோ காஷ்டா பாதுகா. இது வசிஷ்டாத்யி மகர்ஷி உபாசியாதா இல்லையா தாதிருஷி ராமபாதுகா இல்லையா ஆத்மாக்கம் உபாசியா. அதை நாம் உபாசிக்க கடவுள் உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யை மகர்ஷிபிஹி உபாய பலயோ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம். நிவிஷேய நிரந்தரம் பிரதீதம் பிரதீதः திரசானாம் விபவம் பிரணாயமத்வா சவிதே தவ தேவி ரங்கபத்துः பதலீலா கமலம் சமுத்வஹந்த்யாः நிவிஷேய நிரந்தரம் பிரதீதः திரிதசானாம் விபவம் பிரணாயமத்வா சவிதே தவ தேவி ரங்கபத்துः பதலீலா கமலம் சமுத்வஹந்த்யாः. பலம் எப்படிப்பட்டதான புருஷார்த்தத்தை எப்படிப்பட்டதான பலத்தை தான் அடைய விரும்புகிறோம் சாதிச்சு போய் ஒரு ஆய்ப்படுது பலப்படுத்தி ஆய்வு. நிவிஷேய நிரந்தரம் பிரதீதா திரிதசானாம் விபவம் பிரணாயமத்வா சவிதே தவதேவி ரங்கபர்த்து பதலீலா கமலம் சமுத்வஹந்த்யாः. பாதுகே தேவி தேவி சப்தத்தினால் சம்போதனம் பண்றார். ரங்கபர்த்து பதலீலா கமலம் சமுத்வஹந்த்யாः தாவ சவிதே நிவேசையே
நிவிஷேய, நிரந்தரம் நிவிஷேய. பிரதீதா திரிதசானாம் விபவம் பிரணாயமத்வா. இதர பலன்களை எல்லாம் அத்தியந்தமாக அனாதரித்து பெருமாளுடைய திருவடிகள் இருக்கே, அந்த திருவடிகளிலேயே நிரந்தரமாக நித்திய நிவாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் அதுதான் பலம். இப்போ பலத்தினுடைய காட்டை இல்லையா, அதனால இப்போ பாதுகையினுடையதான சவிதே, அந்த பாதுகையினுடைய அருகாமையில, அந்த பாதுகையினுடைய திருவடிவாரத்துல, பெருமாள் திருவடிவாரத்துல பாதுகை இருக்கு, அந்த பாதுகையினுடைய திருவடிவாரத்துல ஆகம் நிரந்தரம் நிவிஷேய, நிவிஷேயன்னு அர்த்தம், அதிலேயே நிவேசித்து, அதிலேயே திருவடிகளிலேயே திருவடிகளுக்கு சவிதே, சவிதேன்னு அதன் அருகாமையிலே அதன் அடிவாரத்திலே புகுந்திருக்க கடவே. பெருமாள் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சாட்சி மாதிரி இப்ப பாதுகையினுடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுவேனாக அப்படின்னு நிவிஷேய, நிரந்தரம் நிவிஷேய. பிரதீதா நிரந்தரம் நிவிஷேய. பிரதீதான்னு அர்த்தம் இல்ல, பிரசித்தனாக. என்ன பிரசித்தனாக? கீழே நிர்வேத பத்ததியில் ஆசப்பட்ட பிரகாரம் பாதுகா சேவகன் என்கிறதான பிரதீதா, பாதுகா சேவகன் என்கிற பிரசித்தியோட பிரதீதா நிரந்தரம் நிவிஷேய. ததர்த்தம் திரிதசானாம் விபவம் திருநாயமத்வம். திரிதசானம், திரிதசர்கள்னா தேவர்கள், திஸ்ரேவ தசாக இல்லையா, ஏசாந்தே திரிதசாக. அவர்களுக்கு 3 திசை தான் இல்லையா, இல்லையா, கௌமாரம் இல்லையா, பால்யம், யவ்வனம். அதுக்கப்புறம் அவருக்கு விருத்த வார்த்தக்கிய திசை அடையாமலேயே காலம் முடிஞ்சு போயிடும். நம்மள போய் விருத்தனா ஆகி இப்ப மாட்டான். அதனால அவர்களுக்கு திரிதசர்கள்னு பேரு. திரிதசர்கள்னு பிரம்மருத்ராதி இந்திராதிகளான தேவதைகள்லாம் திரிதச சப்த வாக்கியம். அந்த திரிதசப்த வாக்கியர்கள் இருக்காலே திரிதசானாம் விபவம், விபவம்னா அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை திருநாயமத்வா இல்லையா, திருணம்மத்வா அப்படிங்கிறதுக்காக திருணம்மத்வானா அதை திருணமாக மதித்து அர்த்தம். திருநாயமத்வாங்கிறது இருக்கு இல்லையா, அதை திருணமாகவானு மதிச்சா தான் திருணம்மத்வான்னு சொல்ல முடியும். திருணத்துக்கு கூட மதிக்கலன்னா திருநாயமத்துவம் அநாதரை சதுர்த்தி, அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கணும். திருணமத்வானா அது ஒரு திருணமாகவானு மதிக்கணுமே இல்லையா. திருநாயமத்வா யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்மரூப வியாமோகதா ததிதராணி திருநாயமேனே. திருநாயங்கிற அநாதரை சதுர்த்திக்கு என்ன தாற்பயம் கேட்டா ஒரு திருணமாக கூட மதிக்காம. திரிதசானாம் ஐஸ்வர்யம், திரிதசானாம் விபவம் திருநாயமத்வா இல்லையா. அதாவது இதர விஷயங்கள் அத்தியந்த பரமாத்மனியோ ரக்த விரக்தோ அபரமாத்மனின்னு சொல்ல முடியாது. ஏன் பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பிரஜானாம் வா நகாமையே. பசுபதி பிரஜாபதி இவர்களுடைய ஐஸ்வர்யத்தை இல்லையா ஒரு காலம் இல்லையா அவைகளெல்லாம் அல்ப பிராஜாபத்திய பிரபுதி விபவம் பிரேட்சிய பரியாய துக்கம் ஜன்மாகாங்கன்னு விஷகிரிவனே ஜக்முஷாம் பசுஷாம் வா ஆஜாசான கதிஜனவோ பரிஷ்வங்க தன்யி அங்கீகாரம் சம்மதிலேயே பார்த்த துங்கையில பாங்கி அப்படின்னு அப்படி அந்த பிரம்மருத்ராதி ஐஸ்வர்யம் எல்லாம் துக்கத்தினுடைய மறுபேர். துக்கத்துக்கு பேரை மாற்றி வச்சிருக்கிறது. அந்த அதனால இந்த திரிதசான பிரம்மருத்ர இந்திராதிகளுடைய யாதொரு ஐஸ்வர்யம் உண்டோ அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் திருநாயமத்வா அவைகளை எல்லாம் ஒரு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாததாக கருதி அவைகளை விஷமது வகுப்புவன் அப்படி அவைகள் எல்லாம் திரிதசானாம் விபவம் திருநாயமத்வா விளக்க வேண்டியதுன்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணணும் இல்லையா, தவசவித தேவி தவசவிதே நிரந்தரம் நிவிஷேய். தவசவிதே அப்படின்னு அர்த்தம் உனக்கு அருகிலே உன் அடிவாரத்திலே நிரந்தரம் நிவிஷேய இல்லையா. நிரந்தரம் நிவிஷேய பாலத்தத்துவம் உள்ள அளவுக்கும் அதை விட்டு அகலாதபடிக்கு
உன் திருவடி வாரத்திலேயே இல்லையா அதுலயே புகுந்து கிடப்பேனா? எதனால அப்படின்னு கேட்டாங்க, ரங்கபர்த்து பதலீலா கமலம் சமுத்வகத்யாக தன தவிலே நிரந்தரம் நிவிஷயம். எப்படி இருந்தாலும் பெருமாளுடைய திருவடிகள் தான் பரம புருஷா. அந்த பெருமாளுடைய திருவடிகளை நிச்சயமாக நீ தரித்துக் கொண்டிருக்கிறபடினால சமுத்வகந்தி வகந்தி உத்வகந்தி சமுத்வகந்தி. பெருமாளுடைய திருவடிகளை சர்வ காலத்திலையும் சர்வதேசத்தின் சர்வாவஸ்தைகளிலையும் இல்லையா தன்னுடையதான திருமேனியை கொண்டு பெருமாளுடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டிருக்கிற தரித்துக் கொண்டிருக்கிற இல்லையா எப்படிப்பட்ட இல்லையா ரங்கபர்த்து லீலா பத கமலம், ரங்கபர்த்து பத லீலா கமலம். அதாவது ரங்கபர்த்துடைய எம்பெருமானுடைய திருவடிகளை அந்த கமலத்துக்குள்ள நேரடியாக ஒப்பிட முடியாது. அந்த பெருமானுடைய திருவடிகளுடைய ஒரு லீலையானது அந்த கமலத்துக்கு ஒப்பிடும்படியாக இருப்பதே அந்த பெருமானுடைய திருவடிகள் மீதான லீலா விஷயம். அதாவது ஒரு சாதாரண ஒரு தாமரை புஷ்பத்தோடு தன்னை ஒப்பிடலாம்படி இல்லையா தன்னை அவ்வளவு சுலபமாக்கி கொண்டிருக்கிறதா அந்த பத லீலா கமலம். ரங்கபர்த்து பத லீலா கமலம் சமுத்வகத்யாக தவ அதை சமயக்கு உத்வகத்யாக ஒரு தேசத்திலையும் ஒரு காலத்தையும் ஒரு அவஸ்தையிலையும் அதை விடாதபடி அதை பற்றி கொண்டு அதை தன் மேல அதை தரித்துக் கொண்டிருக்கிற உன்னுடையதான கவிதே, உன்னுடையதான அடிவாரத்திலே, உன்னுடையதான உனக்கு கீழே இல்லையா நிரந்தரம் நிவிஷேய. நிரந்தரம்னா காலதத்துவம் உள்ளளவும் இல்லையா உன் திருவடிகளிலேயே நிச்சயம் வசிக்க கடவே. இல்லையா இதுதான் இல்லையா பலத்தினுடைய காஷ்டம் இல்லையா. இதெல்லாம் சரி. திருதசானாம் விபவம் திருநாயமத்வா ரங்கபர்த்து பதகமலையோகோ இல்லையா அந்த சவிதே நிவேசேன்னு சொல்றது பலம். பலத்தினுடைய காஷ்டம் என்னன்னு கேட்டா ரங்கபர்த்து பத லீலா கமலம் பத லீலா கமலம் சமுத்வகத்யாக தவ சவிதே நிரந்தரம் நிவிஷேயன்னு சொல்றதுதான் பலத்தினுடைய காஷ்டம். நிரந்தரம் நிவிஷயம். நிரந்தரம் சொல்லுகிறோம் காலதத்துவம் உள்ளளவு முடிவில்லாதபடி இல்லையா உன்னுடையதான அடிவாரத்திலேயே புகுந்து வர்த்திக்க கடவே. இது பலத்தினுடைய காஷ்டை காமிக்கிறார். நிவிஷேய நிரந்தரம் பிரதீதா இல்லையா. இது அப்படி இருக்கும்போது என்ன பிரதீதம், மற்றவர்களை தாண்டி எனக்கு ஒரு வியாபிருத்தி இருக்கும். அந்த வியாபிருத்தி என்னன்னு கேட்டா நான் பாதுகா சேவகா என்கிறதான பிரதீதம் இல்லையா என்கிறதான பிரசித்தியோட கூட இல்லையா நான் உன் திருவடிகளில் நிச்சயமாக புகுந்து வசிக்க வேண்டும் பாதுகையை பிரார்த்திக்கிறார். நிவிஷேய நிரந்தரம் பிரதீதா திரசானாம் விபவம் பிரணாயமத்வா தவிதே தவதேவி ரங்கபத்து பதலீலா கமலம் சமுத்வகத்யாக கிமகம் மணிபாதுகே ஸ்வயாமே சுலபே ரங்கநிதௌ ஸ்ரீயாசனாதே கரணானி புனః கதர்த்தயேயம் கிருபணத்வார துராசிகாதி துக்கை. அதாவது எது பலத்தை திரும்பி விசேஷிக்கிறார். இந்த முதல்ல சொன்னாங்க இந்த திரிதசானாம் விபவம் பிரணாயமத்வான்னு, அதுக்கு மேல இன்னும் அல்ப புருஷார்த்தத்தை காட்டுறார். அப்படிப்பட்ட புருஷார்த்தங்கள்ல இருந்து இல்ல பாதுகையினுடைய பலத்துவ காஷ்டைக்கு பாதுகையினுடைய பல காஷ்டைக்கு திரும்பியும் வியாபிருத்தி சொல்ற மணிபாதுகே ஸ்வயாமே சுலபே ரங்கநிதௌ ஸ்ரீயா சனாதே. ஸ்ரீயா சனாதே, ஸ்ரீயா சனாதேனா பெரிய பிராட்டியாரோடு எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறவனாக. சனாதகான சகிதகான ஸ்ரீ மகாதேவி சனாத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மன். அந்த சனாத சப்தத்துக்கு சமயத்தன்னு சமயத்தங்கிற சப்தமும் சனாதங்கிற சப்தமும் ஒரே அர்த்தம். ஸ்ரீயா சனாதே ரங்கநிதௌ ரங்கநிதி, அதாவது எல்லாம் சப்தமி பக்தி.
இல்லையா ஸ்ரீயா சனாதே இல்லையா பெரிய பிராட்டியாரோடு எப்பொழுதும் கூடியிருக்கிறவராகிற ரங்க நிதவ். ரங்க நிதவ்னா ரங்க நிதிஹி சப்தத்துக்கு சப்தமி. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல விசேஷம் விசேஷம் ஒரே விபக்தி தான் இருக்கும். விபக்தி பேதம் ஏற்பட்டதுன்னா சாமானிய வையதிகரணமா போடும். அதனால ஸ்ரீயா சனாதே ரங்க நிதவ் இல்லையா ரங்க நிதி இல்லையா ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை நிதியாக நிதியாக அர்த்தம் அகிஞ்சனர்களுக்கெல்லாம் இல்லையா பெருநிதியாக ஏன் வைத்தமா நிதியாக நிதிக சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நிதிக சப்தம் பிராப்தியம் இல்லையா வைப்பாம் மருந்தான் இல்லையா அடியாரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சப்படானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொள்கிறேன்னு பெருமாளுக்கு பிராப்தியத்துக்கு சொல்லும் போது எப்படி சொல்றார் இல்ல வைப்பாம் மருந்தான். வைப்பு அப்படின்னாக்க நிதி. வைப்புன்னா டெபாசிட் பேங்க்ல இருக்கிற நிதி அதான் நிதி. மருந்துன்னு என்ன அர்த்தம் வைப்புங்கிறது புருஷார்த்தம் மருந்துங்கிறது உபாயம். அந்த வைப்பாம் மருந்தான் இங்க வைப்புங்கிறதானது நிதி. ரங்க நிதம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இல்லையா நித்தியமாக சந்நிதி பண்ணி இல்லையா அடியா அகிஞ்சனர்களுக்கெல்லாம் பெருநிதியாக இல்லையா பெரும் ஐஸ்வர்யமாக இல்லையா இருக்கக்கூடிய ரங்கநிதவு. ஸ்ரீயாசனாதே ரங்கநிதவ் ஸ்வயா சுலபே உன்னால அவன் எனக்கு பரம சுலபனாக கைபுகுந்தான். எதனால ரங்கநாதன் இல்லையா எனக்கு கை புகுந்தான் எனக்கு பரம சுலபனாக கை புகுந்ததுக்கு காரணம் உன்னாலே. நான் உன்னை பற்றினேன் ரங்கநாதனுடைய பாதுகையை பற்றினா என்னாச்சு பாதுகைக்குள்ள இருக்கிறதான ரங்கநாதனுடைய திருவடிகளும் கை காக்கப்பட்டு. அதனால துவயா உன் திருவடிகளை பற்றின எனக்கு உன்னாலே தரிக்கப்படுகிறது ரங்கநாதன் இருக்கானே அந்த ரங்கநாதன் எனக்கு சுலபமாக தான் மட்டும் இல்லை பெரிய விராட்டியாரோடு சேர்ந்து பாதுகையை பிடித்தால் ரங்கநாதனுடைய திருவடிகள் வந்தது. ரங்கநாதனுடைய திருவடிகள் வந்த இடத்துல ததுக்கலட்சிதமாக ரங்கநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கும். ரங்கநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் வந்தா அவன் திருமார்களை நிச்சயவாசம் பண்ண பெரிய விராட்டியை சேர்ந்து வந்துட்டான். இப்போ ஸ்ரீயாசனாதே ரங்கநிதவ் ஸ்வயா சுலபே இல்லையா உன்னை பற்றின காரணத்தால இவைகள் அத்தனை எனக்கு சுலபமாகி இத்தனை எனக்கு கை புகுந்தது. ஸ்வயா சனாதே இந்த ஸ்ரீயாசனாதே இல்லையா ரங்கநிதவ் ஸ்வயா சுலபேமே இல்லையா மணிபாதுகே கரணானி புனः கதர்ப்பயேயம் கிமஹம் இல்லையா கரணானி இல்லையா புனः கதர்ப்பயேயம். அப்படி இவ்வளவு சுலபமாக ரங்கநாதனையும் பெரிய விராட்டியாரையும் இல்லையா உன்னை கொண்டு அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட்ட பிறகு நான் இனிமே என்னுடையதான இந்திரியங்களை கரணானின்னு அர்த்தம் என்னுடைய மனசு முதலான இந்திரியங்களை கரணானி கிம் கதர்ப்பயேயம் கிமர்த்தம் கதர்ப்பயேயம் இனிமே நான் எதனால் அவைகளை அல்பமான சுற்ற பிரயோஜனங்களுக்கு ஆட்பட்டதாக பண்ணிக்கொள்ளணும். அர்த்தம்னா பிரயோஜனம் கதர்த்தம்னாக்க இல்ல அல்ப பிரயோஜனம் உடையதாக பரம பிரயோஜனமான ஸ்ரீயப்பதியானவன் பெரிய விராட்டியாரோடு கூட இல்ல உன்னாலே எனக்கு கை புகுந்த பிறகு என்னுடையதான கரணங்களை கொண்டு கரணங்களை எதற்காக அல்ப பிரயோஜனங்கள் உடையதாக நான் பண்ணிக்கொள்ள வேண்டும். கிமகம் கரணானி கதர் கிமகம்னா கிமர்த்தம் அகம் கரணானி கதர்ப்பயேயம். எப்படி அந்த கரணங்களுடைய கதர்த்தம் இந்த கரணங்களை அல்ப பிரயோஜனமாக பண்ணிக் கொள்வதற்கு அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற கிருபணத்வார துராசிகாதி துக்கை. கிருப்பணம்னா யாரு எம்பெருமான தவிர பாக்கி எல்லாம் கிருப்பணம் ஸ்ரீயப்பதியானவனை தவிர பாக்கி அத்தனை பேரும் கிருப்பணம் இல்லையா. அவன் திருவிடிகளை சரணமாக பற்றியல்லது உஜ்ஜீவிக்க முடியாத கிருப்பணர்கள் தான் எல்லாரும். ஏதோ தன்னிடத்துல இருக்கிறதான கர்மாவனால கர்மபலனால அல்ப ஐஸ்வர்யத்தை கொண்டு தாங்களை ஈஸ்வரர்களாக அபிமானித்துக் கொண்டு இல்லையா இருக்கிற கிருப்பணர்கள் தான் எல்லாரும். இந்த கிருப்பணர்கள் இங்க இருக்கிறதான பிரபு
உட்களான தனிகர்களும் கிருப்பணர்கள் தான். இதுக்கு மேல உள்ள பிரம்மருத்திர இந்திராதிகளும் கிருப்பணர்கள். அந்த கிருப்பணத்துவார துராசிக்கா, துராசிக்கான அர்த்தம் ஆசிக்கான அங்க உட்கார்றது, துராசிக்கான அர்த்தம் துக்கேன ஆசிக்கா இல்லையா. அவன் எப்ப கதவு திறக்கும் தெரியாது, எப்ப கூப்பிடவும் தெரியாது இல்லையா. இல்ல நீ கதவே திறக்காது அப்படின்னு இருந்தாலும் சரி, ஒண்ணும் தெரியாம இல்லையா அந்த அந்த சாட்சியின கதவு இடத்துல உட்கார்ந்து இருக்குதான் துராசிக்கா. கிருப்பணத்வார துரீஸ்வரத்வார பகிர்வி தர்த்திகா துராசிகாயை ரசிதோ யமஞ்சலி எதர்ஜனாமம் நிரபாயமஸ்துமே தனஞ்சய ஸ்கந்தர பூஷணம் தனம். துரீஸ்வரத்வார பகிர்வி தர்த்திகா துராசிகாயை ரசிதோ யமஞ்சலி. அந்த இருப்புக்கு தூரத்துல இருந்து நமஸ்காரம்டாப்பா இல்லையா, தூரத்திலே நமஸ்காரம் அது நமக்கு வேண்டாம். துரீஸ்வரத்வார பகிர் விதர்த்திகா துராசிகாயை, அந்த துராசிகா தான் இது. ரசிதோய மஞ்சளி எதஞ்சனாபம் நிரபாயம் வஸ்துமே. கதவையா பூட்டினா தனஞ்சயனுடைய ரத்தத்துல உட்கார்ந்து இல்லையா திருவிடு ரத்தத்துக்கு கீழே நாட்டின திருவடிகளும் சேனாதுளி பணிந்து உடம்புமாக இல்ல கையில திரைவாயு போட்டு இல்ல எல்லாரும் என்ன சரணம் பண்ணும்போது இல்ல திருமையனை காண்பிச்சு நின்னா கதவை அடைச்சிருந்தாங்கன்னா தனஞ்செய ஸ்கந்தன பூஷம், ஸ்கந்தனம்னா தீர் எதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே தனஞ்செய ஸ்கந்தன பூஷணம் தனம்னு அந்த அந்த அல்ப புருஷார்த்தத்துக்கு அந்த கிருப்பணர்களுக்கும் இந்த கிருப்பண ஜன கல்பலத்தையாக இருக்கிற இவருக்கும் யாதருக்கும் தன்னையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பூட்டிட்டு வருகிறது. தன்னையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாரையும் அனுபவித்து தன்னை சரண் இந்த தொட்டு காட்டின திரும்பி மாம் சரணம் வருது. எவ்வளவு வியாபத்தில் அந்த கிருபணத்வார துராசிக்காதி துக்கைகி கிமகம் கரணானி கதர்தையையும். இனிமே நான் என்னுடையதான இந்திரியங்களை இந்த கிருபணத்வார, கிருபணர்கள் என்ன ஸ்வரட்சணைக்கு அசக்தாக இவர்களுக்கு கோர்ஹேது பரதட்சணை ஸ்வயம் ரிப்பிண்ட பூத்தது இல்லையா. அப்படி இருக்கிறவர்கள் இவர்களே கிருபணர்கள், இவர்களே இல்லையா இவன் திருவடிகளை கொண்டாலும் தங்களை ரட்சித்துக்க மாட்டாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுடையதான இல்ல கிருபண துவார, அந்த கிருபணர்களுடையதான துவாரம், துவாரமாகிற வாசல்ல துராசிகாதி துக்கைகி கிமகம் கிமர்த்தமகம் கரணானி கதர்தையையும். அவைகள்ல போய் உட்கார்ந்து என்னுடையதான கரணங்களை, என்னுடையதான மனசை, என்னுடைய இந்திரியங்களை எதற்காக அல்ப பிரயோஜனம் உடையதாக நான் பண்ணிக்கொள்ள வேண்டும். பரம பிரயோஜன பூதனான இல்லையா ஸ்ரீயா சனாதா ரங்கநிதி ஸ்வயா மம இதானி சுலபா இல்லையா. எனக்கு கை புகுந்து என் கைக்குள்ள அவன் அடங்கி விட்ட பிறகு என் மணிபாதுக்கே இல்லையா கிமர்த்தமகம் மம கரணானி இல்லையா அந்த கிருபணத்வார துராசிகாதி துக்கைகி கிமகம் மணிபாதுகே துவயாமே சுலபே ரங்கநிதௌ சியாசனாதே கரணானி புனః கதர்தயேயம் கிருபணத்வார துராசிகாதி துக்கை. ஒரு ஸ்லோகத்தை அவ்வளவு நேரம் டைம் இல்லை, நான் இதனால தழுக்கா காரி செஞ்சிருந்தேன். எனக்கு மட்டும் 10 ஸ்லோகம் இருக்கிற பద్ధதியா போட்டுருவேன். 10 ஸ்லோகம் சொன்னா நல்ல வாங்கி போடுவேன். இதெல்லாம் பண்ணி நம்ம 40 ஸ்லோகம் எப்போ ஒரு மாதிரி கிட்டிக்காதான் பண்ணி விடுவேன். ஏன்னா இது யாருக்கு என்னன்னு நிர்ணயம் பண்ண நம்ம கையில் இருந்ததுனால 10 ஸ்லோகம் பద్ధதியா எனக்கு போட்டுட்டு 10 30 ஸ்லோகம் 40 ஸ்லோகம் போட்டு விட்டுருவேன். ரொம்ப கெட்ட புத்தி எனக்கு. சகிருதப்யனுபூய ரங்கபர்த்துஹு. நீ படிச்சா போவோம், நான் படிக்க வேண்டாமா? சகிருதப்யனுபூய ரங்கபர்த்துஹு தொதுபஸ்லேஷ மனோகரம் பதாப்ஜம் அபுனர்பவ கௌதுகம் ததைவ பிரசமம் கச்சதி பாதுகே முனீனாம். சகிருதப்யனுபூய ரங்கபர்த்துஹு
त्वदुपश्लेष मनोहरं पदाब्जम् अपुनर्भव कौतुकं तदैव பரமம் கச்சதி பாதுகே முனீனாம். இப்போ கீழே முதல் ஸ்லோகத்துல உபாய பல காஷ்டை பாதுகா அப்படின்னு நிரூபிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஏன்னா எப்பவும் உபாய பலம்ங்கிறதான ஒரு கிரமமா இருந்தாலும் கூட பலாபேட்சா பூர்வமாகத்தான் உபாய அனுஷ்டானம். பலத்துல அபேட்சை இல்லைன்னா அர்த்தித்வம் வராது. அர்த்தித்வம் வராட்டா உபாய அனுஷ்டானம் அதிகாரம் வராது. அதனால பலாபேட்சா பூர்வகமே உபாய அனுஷ்டானம் அப்படிங்கிறபடினால அடுத்த 3 ஸ்லோகங்கள்னால பலா காஷ்டா பலத்தினுடைய காஷ்டா பாதுகா நிரூபித்தார். இப்ப உபாய காஷ்டா இல்லையா பாதுகா அப்படிங்கறத நிரூபிக்கிறது பிரவர்த்திக்கிறார். சகிருத பெருபூய ரங்கபர்த்து தொதுபஸ்லேஷ மனோகரம் பதார்த்தம். எது உபாயம் அப்படின்னு கேட்டா ரங்கபர்த்து பதாப்ஜம் உபாயம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டாங்க, பாதுகையினால உபஸ்லிஷ்டமான பாதுகையினால நன்றாக பற்றப்பட்டதானே இல்லையா, பாதுகையை விட்டு ஒரு காலம் விழுவாது தானே இல்லையா அந்த எம்பெருமானுடைய திருவடிகள். பாதுகா விசிஷ்டமான எப்படி ஸ்ரீ விசிஷ்டமான பகவான் உபாய வைசிஷ்டியம்ங்கிறதானது எப்படி இல்லையா ஸ்ரீ வைசிஷ்டியமோ அது மாதிரி பாதுகா வைசிஷ்டியமும் உபாய வைசிஷ்டியம். பாதுகையினால விசிஷ்டம் அல்லாத எம்பெருமானுடைய திருவடிகள் உபாயமாகாது. தொதுபஸ்லிஷ்டம் பதாப்ஜம். தொதுபஸ்லிஷ்டம்னா ஸ்லிஷ்டம்னாக்க சேர்ந்தது, உபஸ்லிஷ்டம் அப்படின்னாக்க நன்றாக நெருக்கி சேர்ந்தது. ஒரு காலம் பிரிவில்லாதபடி உன்னோடு நன்கு சேர்ந்திருக்கிறதான தொதுபஸ்லிஷ்டம் ரங்கநாதஸ்ய பதாப்ஜம் மனோகரம் ரங்கநாதஸ்ய பதாப்ஜம் ரங்கபர்த்து பதாப்ஜம் ரங்கபர்த்து மனோகரம் பதாப்ஜம் ரங்கபர்த்து தொதுபஸ்லிஷ்ட மனோகரம் பதாப்ஜம் அதை சகிருதப்பி அனுபூதி இல்லையா. சகிருதப்பி அனுபூதி என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஏகக்ஷண காலமா சகிருத்தாக ஒரே ஒரு முறை இல்லையா ஒரு க்ஷணகாலத்துக்கு அனுபவித்து இல்லையா சகிருதப்பி அனுபூய அபுனர்பவ முனீனாம் இல்லையா அபுனர்பவ கௌதுகம் ததைவ பிரசமம் கச்சதி. முனீனாம் அப்படின்னு அர்த்தம் ஆனவரதம் பகவானுடைய திருப்படிகளையே தியானம் பண்ணக்கூடியவர்களான இந்த மகர்ஷிகள். முனீனாம்னாக்க மனநசீலர். எதை மனனம் பண்ணுவர்கள் இல்லையா பகவானுடைய திருவடிகளையே மனனம் பண்ணுவார்கள். பகவானுடைய திருவடிகள் மனனம் பண்ணி வந்தவர்களுக்கு இந்த பாதுகையினால் உபஸ்லிஷ்டமான மனோகரமான ரங்கபர்த்தாவினுடைய அந்த திருவடிகளை பாதுகா விசிஷ்டமான திருவடிகளை சக்கிருத்தாக ஒரு முறை முனீனாம்ங்கிறப்ப எதை காட்டுறது? அவர்கள் நெடுங்காலமா மனனம் பண்ணி இருக்கிறவர்கள். நான் ஒரு நாளைக்கு மனனம் பண்ணா முனினா சக்கிருத்து மனனம் கிடையாது. அவன் முனிவு பேர்ல நெடுங்காலமாக பகவானுடைய திருவடிகளை மனனம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் இப்ப பாதுகையினால் உபஸ்லிஷ்டமான ரங்கநாதனுடைய திருவடிகளை சக்கிருத்தாக ஒரே ஒரு முறை அனுசந்தித்து அதை அனுபவித்து அதெல்லாம் என்னாச்சு தடையில அந்த கணத்திலேயே அல்ல அவர்களுடையதான அபுனர்பவ கௌதுகம். இனிமே இன்னொரு ஜென்மா பிறக்கக்கூடாது, சம்சாரத்தில் இன்னொரு ஜென்மா பிறக்கக்கூடாது என்கிறதான அவர்களுடைய மனதில் இருந்த ஆசையானது அப்படியே குடிவாங்கி போயிடுது. என்ன இருக்கு? அவர்கள் நெடுநாளாக அவர்களுக்கு அபுனர்பவ கௌதுகம் இருந்தது. பகவானுடையதான அபுனர்பவ கௌதுகத்தினால இனிமே திரும்பவும் பிறக்கக்கூடாது என்கிற கௌதுகத்தினால என்கிற ஆசையினால இன்னொரு முறை சம்சாரத்தில் பிறக்கக்கூடாது என்கிற ஆசையினால பகவானுடைய திருவடிகளை அனவரதமா மனனம் பண்ணி வந்தார்கள். மனநசீலர்களால் முனிகளாக இருந்தார்கள். அவர்கள் தேசா முனினா இப்போ தொதுபஸ்லிஷ்ட பாதுகையினால் உபஸ்லிஷ்டமான இல்ல ரங்கபர்த்து மனோகரம் பதாப்ஜம் சகிருத் அனுபூய அந்த கௌதுகம் அவர்களுக்கு போயிடுது. என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இனிமே பிறக்கக்கூடாது ஆசை போயிடுதுன்னு அர்த்தம். இனிமே பிறக்காத அடைந்துட்டார்கள் அர்த்தம். ஒரு வஸ்து கையில கிடைக்கிறவங்க அந்த வஸ்துடைய ஆசை இருக்கும். அந்த வஸ்து கையில கிடைத்த பிறகு ஏன்
சுவாமி கௌதுகம்ங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு டிக்ஷனரி மீனிங் இருக்கட்டும். கௌதுகம்னா அதை பெற வேணும் என்கிறதானே அவா. ஏன் இனி பிறவாத நிலையை பெற வேணும், இன்னொரு தடவை சம்சாரத்தை பிறக்கக்கூடாது என்கிற கௌதுகம் அவர்களுக்கு இருந்தது. அந்த கௌதுகமானது இல்லையா ஒரே ஒரு முறை பாதுகையோடு சம்சிஷ்டமான பெருமாளுடைய திருவடிகளை அனுபவித்தோம்னா அது போயிடுச்சு இல்லையா. அந்த அவா பெருத்துன்னு என்ன அர்த்தம்? எப்ப ஒரு வசூல் உள்ள அவா போகும் அது கையில கிடைத்த உடனே இவர்களுக்கு அப்புனர்பவம் கிடைச்சு விடுச்சு இல்லையா. பெருமாளுடைய திருவடிகளை நெடுங்காலமா அனவரதம் மனனம் பண்ணி இவர்களுக்கு அந்த அப்புனர்பவ கௌதுகம் இருந்துட்டு இருந்தது. அந்த அப்புனர்பவம் சதைவ பிரசமம் இல்லையா. எப்போ இந்த சத்கிருத்த அனுபவ கணத்திலேயே அது பிரசமம் கெட்டதுன்னு அர்த்தம், அது அடங்கி போயிடுச்சு. ஒரு வஸ்துல இருந்த ஆசை போயிடுச்சுன்னு அர்த்தம், அந்த வஸ்து கிடைச்சு விடுச்சுன்னு அர்த்தம். தாவதார்த்தி சதா வாஞ்சா இல்லையா. மோகான் சாவன் மோக ததா சுகம் யாவன் சரணம் துவாம் அசேஷ அகநாசனம் இல்லையா. அசேஷ அகநாசனம் அவையவைகளுக்கு விரோதியா இருக்கக்கூடிய சர்வ பாப்பங்களையும் போக்கக்கூடிய எம்பெருமானை சரணாகதி பண்ணுகிற வரையிலும் தான் அந்த ஆர்த்திகி வாஞ்சா மோகம் அசுகம் இவைகள்லாம் இருக்குன்னு அர்த்தம். சரணாகதி பண்ணா அடுத்த சரணம் அவர்கள் போயிடணும் இல்லையா. இழந்த ஐஸ்வர்யம் கிடைச்சி கொடுத்தோம்னா அப்புறம் ஆர்த்தி போயிடும். புதிய ஐஸ்வர்யத்துக்கு கிடைச்சி கொடுத்தோம்னாக்க உடனே வாஞ்சை போயிடும். ஆத்மானுபவத்துக்கு விரோதியான மோகம் போயிடுத்துனாக்க ஆத்மானுபவம் கை வந்துடும். அப்ப அதுல இருந்து ஆசை போயிடும். அது மாதிரி இல்லையா அசுகம், அசுகம் தான் அர்த்தம் சாம்சாரிக துக்கம் எப்ப போகும்னு கேட்டா இல்லையா அந்த பகவான மோட்சத்துக்காக சரணாகதி பண்றது. எப்படி அவர்களுக்கு சரணாகதி பண்ற வரையிலும் தத்தத் பிரதியோகியான துக்கம் இருக்கும் சொன்ன. அத மாதிரி இப்போ பாதுகையோட சேர்ந்துதானே பெருமாளுடைய திருவடிகளை சத்கிருத்தாக ஒரு முறை அனுபவித்த உடனேயே முனிகள் மனநசீலர்களாக இருக்கிற பகவானுடைய திருவடிகளை அனவரத மனனம் பண்ணி அபுனர்பவ கௌதுகத்தோட இருந்த முனிவர்களுடையதானே அபுனர்பவ கௌதுகமானது அந்த கணத்திலேயே போயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அபுனர்பவ கௌதுகம் போயிடுச்சுன்னா அவர்கள் அபுனர்பவத்தை அடைந்தார்கள். அதனால இதுதான் உபாயத்துவத்தினுடைய காஷ்டை. பாதுகாயாக உபாய காஷ்டா. ஏன் சகிருதப்யனுபூய ரங்கபர்த்துஹ சுதுபஸ்லேஷ மனோகரம் பதாப்ஜம் அபுனர்பவ கௌதுகம் ததைவ பசமம் கச்சதி பாதுகே முனீனாம். துதுபாசன சம்பிரதாய வித்விஹி சமயே சாத்வத சேவிதே நியுக்தாஹ. சரியா நடுவுல விட்டு போக வேண்டாம். அது விட்டு போல கொஞ்சம் கிரியாசையும் மாற்றணும். அப்புறம் ஒரு சமயம் 10 வருஷம் முழுக்க சொல்லணும்னு ஆசை இருக்கு. என்ன பண்றது, நிறைய ஆசைகள் இருக்கு. இது 4 நேரம் அட்டெம்ப்ட் பண்ணி பண்ணி இன்கம் இல்லாத கேட்போம். இது பாதுகாப்பு என்ன பண்றது? முதல்ல அவங்க சொல்றவங்களுக்கு விரோதிகள் பார்த்துருந்ததுன்னு என்ன பண்றது? ஸ்வதுபாசன சம்பிரதாய வித்விஹி சமயே சாத்வத சேவிதே நியுக்தாஹ பரதம் கிருத்தினோ பவாம் புராசி கதிச்சித் காஞ்சன பாதுகே தரந்தி. ஸ்வதுபாசன சம்பிரதாய வித்விஹி சமயே சாத்வத சேவிதே நியுக்தாஹ பரதம் கிருத்தினோ பவாம் புராசி கதிச்சித் காஞ்சன பாதுகே தரந்தி. ஸ்வதுபாசன சம்பிரதாய வித்விஹி சாத்வத சேவிதே
समये तदुपासन संप्रदायविद्भिः नियुक्ताः भरतव्रतिनः सात्वतसेविते समये சாத்வதம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பகவத் சாஸ்திரத்துக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு சாத்வதம்னு பேர். சாத்வதம் சப்தத்தினால ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் சொல்லப்படுது. சாத்வதம் விதிமாஸ்தாய சாத்வத சம்ஹிதை. அதனால சாத்வதம் द्वापर युगस्यान्ते आदौ कलियुगस्य सात्वतं विधिवास्ताय गीता संकर्षणेन यः. அதனால சாத்வதம் அப்படின்னாக்க ஸ்ரீ பகவத் சாஸ்திரம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம். அந்த சாத்வத சேவிதே அந்த சாத்வதம்ங்கிறது ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்தாலே சமயக்கு தரிசிப்பிக்கப்பட்ட அதுல காட்டப்பட்ட சமயே இல்லையா. சமயம்னா வியவஸ்தா, சமயம்னா வியவஸ்தா இல்லையா, அந்த நியமம். சாத்வத சேவிதே சமயே நியுக்தாக இல்லையா. அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துக்கு சொல்லப்பட்டதான இல்லையா ஆசிரயண விதி இருக்கே, அந்த விதியிலே நியுக்தாக. யாரால் நியுக்தாக அப்படின்னு கேட்டா பொதுபாசன சம்பிரதாய வித்தி இல்லையா, பாதுகோபாசன சம்பிரதாய வித்தி. எம்பெருமானுடைய திருப்பாதுகையை உபாசிப்பதாகிற சம்பிரதாயம் இருக்கே, அந்த சம்பிரதாய வித்துக்கள், அந்த சம்பிரதாயத்தை நன்கு அறிந்தவர்களாலே இல்லையா ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே நியமிக்கப்பட்டதான விவஸ்தைகளிலே நன்கு நியமிக்கப்பட்டவர்களான பரதவிரத்தினக. பரதவிரத்தினகான அர்த்தம் இல்லையா, பரதனுடைய விரதத்தை தாங்கள் விரதமாக கொண்டவர்கள். பரத இவ விரத்தினக பரதவிரத்தினக. பரதனுடைய விரதம் என்ன? அதாவது பெருமாளை காட்டிலும் பாதுகையே இல்லையா உத்கிருஷ்டமானது என்று பெருமாளுடைய இழப்பு தெரியாமல் இல்லையா பாதுகையினுடைய பிரபாவத்தால கவரப்பட்டு அந்த பாதுகையை சிரசா தரித்துக் கொண்டு போய் இல்லையா 14 வருஷ காலமும் அந்த பாதுகா ஆராதனத்திலேயே இல்லையா கழித்தவன் பரத. அதுதான் பரதனுடைய விரதம். அப்படிப்பட்ட பரத விரதத்துல 3 அம்சங்கள். பெருமாளை இழந்து சோகம் தெரியாமல் பெருமாளை காட்டும் பாதுகையே உயர்ந்தது என்று இல்லையா முதிதனாக பாதுகையை பெற்றுக்கொண்ட பாதுகையை சிரச தரித்துக் கொண்டு போனது. அந்த பாதுகையே இல்லையா 14 வருஷங்கள் ஆராதித்து அதுவே யாத்திரையாக இருந்தது. இதுதான் பரத விரதம். இந்த பரதனுடைய விரதத்தை போன்ற விரதத்தை உடையவர்கள், பரதனுடைய விரதத்தையே தங்கள் விரதமாக கொண்டவர்கள் இல்லையா. மற்ற தேவதாந்திரங்களுக்கு காட்டிலும் பகவானுக்கு என்ன வைலட்சண்யமோ அவ்வளவு வைலட்சண்யம் பகவானுக்கு பாதுகை. அந்த வைலட்சண்யத்தை உணர்ந்து பாதுகையை அனவரதம் சிரசில தரித்து அந்த பாதுகாராதனமே யாத்திரையாக இருக்கக்கூடிய பரதவிரத்தினக அவர்கள் சாஸ்வத சேவிதே சமயே நியுக்தாக பரதவிரத்தினக. யாராலன்னு கேட்டாக்க பொதுபாசன சம்பிரதாய வித்பிகி உன்னை உபாசிக்கக்கூடிய சத் சம்பிரதாயத்தை அறிந்தவர்களான மகான்களாலே அவர்களாலே இந்த சாஸ்வத அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான இல்லையா சேவா பிரகாரத்து நியுக்தர்களாக இருக்கக்கூடிய பரதவிரத்திகளாக இருப்பவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள்? அவர்கள் பவாம்பூராசிம் இல்லையா தரன். பவம்னா சம்சாரம். பீமே நித்தியம் பவஜலநிதௌ மஜ்ஜதாம் மானவானம் பாரம்பரியத்தः பவஜல. அதனால பவம் சப்தத்துக்கு சம்சாரம்.
பவம்னா சம்சாரம், பவாம்புராசின்னு சம்சாரமாகிற கடல். சம்சாரத்தை இப்ப கடலுக்கு ஒப்பிடுறது. ஏன்னாக்க முதலும் முடிவும் தெரியாது இல்லையா. சம்சாரம் அனாதி, சம்சாரம் இல்லையா அனந்தம்னு சொல்ல முடியாது இல்லையா. பெருமாள் திருவடிகளை பக்காதவர்களுக்கு அனந்தம். அதனால இல்லையா அபரிச்சேத்தியமான இல்லையா சம்சாரமாகிற கடல் அந்த பவாம்புராசி தரந்தி. பகவான் தரந்தினா கடக்கிறார், சம்சார கடலை கடக்கிறார். காஞ்சன பாதுகே பரதம் பிரத்தினஹா இல்லையா பவாம்புராசி சம்சார சாகரம் தரந்தி கடக்கிறார்கள். எதை கொண்டு கடக்கிறார்கள் இல்லையா. தொதுபாசன இல்லையா சம்பிரதாய வித்பிகி சாத்வத சேவிதே சமயே நியுக்தாக பரத பிரத்தினஹ இல்லையா. சத்துக்களாலே நியமிக்கப்பட்டவர்களாக ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் உள்ள பிரகாரம் பகவானுடைய பாதுகைகளை இல்லையா அனவர ஆராதனம் பண்ணுவதில் நோக்குடையவர்களான பரதனுடைய விரதத்தை தங்கள் விரதமாக கொண்டவர்கள் இருக்காலே அவர்கள் இந்த பவாம்புரா. எதை கொண்டு பவாம்புராசியும் தரந்தி அதுதான் உபாயம். தொதுபாசன சம்பிரதாய வித்பிகி சாத்வத சேவிதே சமயே நியுக்தாக பரத பிரதினஹ பவாம்புராசி தரந்தி. இது திரும்பியும் இல்லையா பாதுகையினுடையதான உபாய காஷ்டையை சொல்லும். பாதுகையினுடைய பல காஷ்டையை சொல்லி முடித்து அது பாதுகையினுடைய இல்லையா உபாய காஷ்டை இந்த ஸ்லோகத்தாலே சொல்றார். தொதுபாசன சம்பிரதாய வித்பிஹி சமயே சாத்வத சேவிதே நியுக்தாக பரதம் பிரதினோ பவாம்புராசி கதிச்சித் காஞ்சன பாதுகே தரந்தி. கதிச்சித்னாக்க இப்படிப்பட்ட அதிகாரிகள் ரொம்ப லோகத்தை துர்லபமானவர்கள். கதிச்சன அப்படிங்கறதெல்லாம் அதாவது பெருமாளுடைய திருவடிகளை இல்ல பற்றி உபாசிக்கக்கூடியவர்கள் இருந்தால் இருப்பார்கள் இல்லையா. கட்சித்து பவிதா இல்ல இது கட்சித்துக்கு சப்தமானது அல்ல அதிகாரியினுடைய தௌர்லபியத்தை காட்டும். யத்யேதம் கவிதா யதிசார்வூமகதிதம் வித்யாத வித்யாதம பிரத்யூஷம் பிரதிதந்திர மந்தியுங்கே கட்சித்து விபட்சித்தமா. இந்த கட்சித் சப்தம் போல இந்த கட்டிச்சித் சப்தம் அதனால அதிகாரி தௌர்லபியத்தை காட்டும். பரத பிரதினஹா கதிச்சித் இல்லையா. பரதனுடைய விரதத்தை போல விரதம் போடுவதற்கு எத்தனை பேர் இருக்கா. அதுக்கு எவ்வளவு சுத்தம் இருக்கணும் இல்லையா. பகவான் ஜாயமான கட்டாட்டம் சும்மா ஒரு கணக்காலம் கட்டாட்சிக்கா வரணும்னா அவர்களை இல்லையா உத்து பார்க்கணும் இல்லையா. ஜாயமான கட்டாட்சமே அவ்வளவு பலமா இருக்கும். அதனால அப்படிப்பட்ட அதிகாரி தௌர்லபியத்தை சொல்றது கருத்து. अलमच्युत पादुके यथावत् भवती यच्च पदं त्वदेकदार्यम् इतरेतर भूषितं तदेतत् द्वितयं संवननाय चेतसो नः. अलम् अच्युत पादुके यथावत् भवती यच्च पदं त्वदेकदार्यम् इतरेतर भूषितं तदेतत् द्वितयं संवननाय चेतसो नः. பவதி பவதிங்கிறதானது மத்தியம புருஷ சர்வநாம சப்தம். நீர் யாரு அச்சுத பாதுகே பவதி. அச்சுத பாதுகே அப்படிங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அச்சுதஹான நச்சுததி இத்யச்சுதஹ நச்யாவதி சாவயதி இத்யச்சுதஹ. நச்சுததி இத்யச்சுதஹான்னு இருக்கும் தன்னுடைய பதத்திலிருந்து ஒழுகாலும் நழுவாதும். இவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் தங்கள் பதத்திலிருந்து அந்தந்த அதிகார அவசான காலத்தில் நழுவக்கூடியவர்கள். பிரம்மருத்ர இந்திராதிகளோ மட்டுமுள்ளவர்களோ அவர்களெல்லாம் தங்களுக்கு சுக்கிரத்தினால் லப்தமான அந்த தங்களுடையதான பதம் அந்த காலம் முடிந்தவுடனே அதிலிருந்து இல்லையா அவர்களுக்கு
புனக அதுலேருந்து நழுவி திரும்ப சம்சாரத்துக்கு வந்துருவான். எம்பெருமான் ஒத்தந்தான். ஏன்னா அவன் வகிக்கிறது பதவி இல்லை, பெருமுருஜாதி பதவிகளை போல. அவனுடைய ஸ்தானம் அவனுக்கு அச்சுதம் ஸ்தானம். அதுலேருந்து அவனுக்கு சுத்தி கிடையாது, அதனால அச்சுதம். அச்சுத பாதுகை. அச்சுதன் இன்னொரு அர்த்தம் கேட்டாக்க, சரி அவன் அச்சுதனா இருக்கட்டும், அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? நாம இல்லாத நமக்கு பிரயோஜனம் பிரயோஜனம் மனுஷன் மந்தோப்பி பிரவர்த்ததை இல்லையா? நமக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டா அச்சுத சப்தத்தால நான் சாவகி அச்சுதா. தன்னை ஆசிரியத்தவர்களை இல்லையா ஒரு காலம் தான் தன்னை விட்டு நழுவக்கூடாதவன். இப்படி தன் பதத்திலிருந்து தான் ஒரு காலம் நழுவாதவனாக, தன் திருவடிகளை பற்றியவர்களை தான் ஒரு காலம் தன்னை விட்டு நழுவக்கூடாதவனாக இருக்கிற அந்த எம்பெருமானுடைய இல்லையா சிவபதியானவனுடைய பாதுகையே இல்லையா பவதி இல்லையா ஏற்க பதம் ஸ்வதேக தார்மியம். நீரும் அந்த உம்மாலையை தரிக்கப்படுகிற எம்பெருமானுடைய ஸ்வதேக தார்மியம் அர்த்தம். உம்மாலை மட்டும் எம்பெருமானுடைய திருவடிகளை பிற வேற யார் பாதுகையை தவிர வேற யாரால தரிக்க முடியும்? எம்பெருமானுடைய பாதுகைகளை தவிர எம்பெருமான் திருவடிகளை தவிர பாதுகையும் வேற எதையும் தரிக்காது. எம்பெருமானுடைய பாதுகளை திருவடிகளை பாதுகையை தவிர வேற எதுவும் தொதேக தாரியம் பதம் பவதி இல்லையா அச்சுத பாதுகே பவதி எச்ச பவதா தாரியம் பவதேக தாரியம் ஸ்வதேக தாரியமான பெருமாளுடையதான பதம். இவைகள் இரண்டும் இதரேதர பூஷிதஞ்ச பூஷிதம் ததேது. இதரேதர பூஷிதம்னாக்க ஒன்றினால் ஒன்று இல்லையா அழகு பெற்று அலங்காரம் பெற்று விளங்கு இல்லையா. பெருமாளுடைய திருவடியானது பாதுகையினால பூஷிதம். பெருமாளுடைய திருவடிகளுடைய அழகு பாதுகையினால விளங்குகிறது. பாதுகையினுடைய அழகானது பெருமாளுடைய திருவடியினால இதரேதர பூஷிதம். ஒவ்வொன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட். அப்படி இதரேதர பூஷிதம் ததேதது விஷயம் நஹா சேதசா சம்வரணாய அலம். நஹா எங்களுடைய சேதசா இல்லையா மனசு இருக்கு, மனசுடைய சம்வரணாய. சம்வரணம்னாக்க வசீகரித்தல், வரணம் வசீகரணம், சம்வரணம் சமயக்கு வசீகரணம். வேறொரு வஸ்துவில போகாத அளவுக்கு எங்களுடைய மனசை வசீகரித்து தன் பக்கல்ல வைத்துக் கொள்ள இல்ல இந்த ஜிதயம் எது பவதி ஸ்வதேக தாரியம் ரங்கநாதஸ்ய பதம் அச்சுத பாதுகே பவதி ஸ்வதேக தாரியம் ஏச்ச பதம் ததேதத்விதயம் இதரேதர பூஷிதம் நஹா சேதசோ சம்மரணாய அலம். அலம்னா சமர்த்தம். சம்சாரத்தில் பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டா சஞ்சலம் ஹி மனப்பார்த்த அப்படின்னு பெருமாளுடைய அர்ஜுனன் சொன்னான். பெருமாளை விட்டுலாமா சஞ்சலம் ஹிமன கிருஷ்ணன் அப்படின்னு அவன் சொன்னான். 2 சோகம் கழிச்சு பெருமாள் சொன்ன சஞ்சலம் ஹிமன பார்த்த யாரும் இல்லைன்னு சொன்னான். மனசு நின்றவா நில்லா நெஞ்சம்னு ஆழ்வா சாத்த மாதிரி நிற்காமல் இதுல அதுலன்னு பரிசுல அவசானம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மனசை இல்லையா மனசனுடைய இல்லையா சலனத்தை கட்டுப்படுத்தி இல்லையா ஒரு இடத்துல நிறுத்துவதுதான் மனசனுடைய வசீகரணம். இது கட்டோபனிடத்துல வசீகாரிய சம்யா அப்படின்னு அந்த வசீகரண பரம்பரை இந்திரியேபியோ பராஹ்யத்தாக அர்த்தேபியச்ச பரம் மனஹ மனசச்ச பரா புத்தி புத்தேராத்மா மகாந்தரஹ மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத்து புருஷம் பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதி. அதனால இதான் வசீகாரிய பரம்பரை. ஒன்றுலையும் ஆட்டுக்காம கடைசியில மனசை கொண்டு பெருமாள் நிறுத்தணும் சிரமம்.
ஆத்மானம் ரத்தினம் விதி இதனுடைய ரூபகம் சரி ரூபக விநியஸ்த கிரகித்தே தரிசி இந்த அப்படியே இதை அப்படியே எடுத்து இது வந்து லீனியர் ரெப்ரசன்டேஷன் இதை பிக்டாரிக்கலா கொண்ட ரூபம் ஆத்மானம் ரத்தினம் விதி சரீரம் பிரதமே வச்ச இந்திரியாணி ஹயான்யாகு விழயா சத்வீதி கோச்சரானு இல்லையா விஜயான சாரதிரியஸ்து மன பிரகிரகவான் சோத்வர பாரமாப்னோதி தத் விஷ்ணு பரமம் பதம்னு அந்த பரமபதமாகிற மோட்சத்தை போய் அடைவதற்கு இத்தனையும் வசீகரித்து இல்லையா இத்தனையும் வசீகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்லையா தத் வசீகரணத்தை தத் கர்ணாகதிரேவ என்று கட்டோபனிஷத்திலே வசீகர பரம்பரையை நிர்ணயித்த விடத்திலே பாஷ்யக்காரர்கள் செய்தார். அதனால இப்ப சரணாகதிக்கு விஷயம் ரெண்டு. ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்லிட்டு இந்த சரணம்ங்கிறது வெறும் சரணம் இல்ல இல்லையா பாதுகா விசிஷ்ட சரணம். இப்போ எம்பெருமான சொன்ன விடத்தெல்லாம் பிராட்டியும் சொல்லித்தாயிட்டாம் என்று கிடாம்பியா ஆச்சாண்டக்களிலே கேட்டு நஞ்சியை சங்கிரகித்தருளினார் அப்படின்னு சொன்ன மாதிரி எம்பெருமான சொன்ன போது பிராட்டியும் சொல்லித்தாயிட்டு போல எம்பெருமானுடைய திருவடிகளை சொன்ன போதெல்லாம் பாதுகையும் சொல்லித்தாயிட்டு. அந்த இடத்துல பாதுகை சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது. ஏன் என்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணம் திருக்கடல் சேரே இல்ல வன்புகழ் நாரணம் திருக்கடல் சேரேன்னா நாராயணனுடைய திருவடிகளை சரணமாகப்பட்டு என்ன பிராட்டி வேணா மாத்திரம் கேட்டா அதெல்லாம் நாராயணன் சப்தம் எங்க பிரயுக்தமோ அங்கெல்லாம் பிராட்டியை தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால ஏன் அந்த துவயத்திர ஸ்ரீமன் நாராயணன் வந்தது அதுக்கு விவக்ஷ வெறும் சுயப்பதித்துவத்தை மட்டும் நிரூபிக்கிறது. சுயப்பதித்துவத்தினால வரக்கூடிய இல்லையா மற்ற விஷயங்கள் அநேகத்தை நிரூபிக்கிறதுக்கு வந்தது. ஆனா இல்லையா நாராயணன் சொன்னாலே இல்லையா பிராட்டியும் சொல்லித்தாய். அதே மாதிரி பெருமாளுடைய திருவடின்னு சொன்ன பொழுது பாதுகையும் சொல்லித்தாய். எப்படி பிராட்டியை விட்டு பெருமாள் தனியா கிடையாதோ சர்வாவஸ்தைகளையும் பிராட்டியோடையே இருக்கானோ அது மாதிரி பெருமாள் திருவடியும் சர்வாவஸ்தைகளையும் பாதுகையோடையும் இருக்கிறதுனால இல்ல துவயத்துல சொல்லப்பட்டதான ஸ்ரீமன் நாராயண சரணவுங்கிறது கூட இல்ல அப்படி இதரேதர பூஷிதமாகிறது. இல்லையா சம்சாரத்துல நானாவித பதார்த்தங்கள்லையும் போய் இல்லையா கடைசியில இல்லையா பரியவசானம் நின்றுக்கு தவிக்கக்கூடியதான இந்த மனதை வசப்படுத்தி இல்லையா உபாய நிஷ்டையில கொண்டு வருவதற்கு இல்லையா நீங்கள் இருவரும் இந்த த்விதயம் எந்த த்விதயம் அச்சுத பாதுகே பவதி யச்ச ததேகதாரியம் பதம் ஏதத்விதயம் இதரேதர பூஷிதம் நஹ சேதசா சம்வனனாய அலம். ஏன் அலமச்சுத பாதுகே யதாவதே பவதி யச்ச பதம் ததேகதாரியம் இதரேதர பூஷிதம் ததேததே விதயம் சம்வனனாய சேதசோ மஹா. நாளைக்கு ஒரு 10 வச்சுக்கலாமா? நாளைக்கு ஒரு 10 வச்சுக்கலாமா? நாளைக்கு ஊர் இல்லை யாருக்கு சாப்பிடாட்டம் இன்னும் நாளைக்கு வச்சுதான் சுந்தரகாண்டம் வந்து இன்னும் போகல மேற்கொண்டு பழத்தை தூக்கி கோவில்ல சத்யநாராயண பெருமாள் கோவில்ல சாதிச்சு அப்ப பிரதிஷ்டம் சொன்னோம். ஆமா அப்படியே மட்டாங்க ஏறீங்க அது ஏற்படியா எனக்கு சொல்ல தெரியலன்னு அர்த்தம். முன்னாடியே அந்நியபரமா போயிடுறது புத்தின்னு அர்த்தம். இப்ப எனக்கு 2 ஸ்லோகம்
இல்ல 3 நாள் 2 நாள் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு நாள் நிர்வேத பദ്ധதி, இன்னும் ஒரு நாள் வச்சுக்கலாம். சாமி இந்த நிர்வேத பദ്ധதினு நிறைய விஷயம் இருக்கு. நிர்வேத பద్ధதி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு நாளைக்கு சுவாமியை கேட்டுட்டு அவர் ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு நிர்வேத பద్ధதி சொல்லி இன்னொரு 2 நாளைக்கு பல பద్ధதி சொல்லி வரும். நிர்வேத பద్ధதி தேவடா சாதிக்கிறேன்னு முதல்ல அப்படி இருந்தது. இல்லை சாமி சாதித்தார் இல்லையா, அதை அவர் தான் அதை சேஷ பூர்ணம் அவர் தான். அவர் பிரதி ஸ்லோகம் சாதிச்சா நல்லா தான் இருக்கும். சாமி பிரதி ஸ்லோகம் சொல்ல முடியாது. நான் கூட பிரதி ஸ்லோகம் சொல்ல முடியுமா? சாதிச்சுட்டு இருக்கிறேன். அப்படிதான் பிரதி ஸ்லோகம் இல்லை. நடுக்கு விட்டுருக்கேன். இப்போ நான் நிறைய விட்டுரு போறேன். அப்புறம் கேட்கவான அவர் ஸ்ரீகாரியம் சம்சாரத்துல பகவத் அனுபவத்துக்கு இந்த கடிகாரம் கேலண்டர் அப்படின்னு 2 இது இருக்கு. இது 2ஐயும் மீறி உத்தரவையும் ஒன்றும் பண்ண முடியாது. காலம் சொல்றது காலோ தத்துவ நோய் பிரபு, இந்த காலா அற்ற பிரபு. அசிங்கதான் பாருங்க, கேலண்டரையும் கடிகாரத்தையும் மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் புத்தகம் கிடைச்சிருந்தாங்க சொல்லியிருப்பேன். 4 நாளா புத்தகம் ஒரு புத்தகம் வைக்க மாட்டேன். அப்புறம் மாமி புத்தகம் கொடுத்தாருன்னா இது கூட சொல்லுவாங்க. அது நான் ஒன்றும் பெரிய வியாக்கியானம்லாம் பார்க்கல. நிஜமா சொல்றேன். அதான் அழகிய எல்லா வியாக்கியானம் பார்த்துருக்கேன். வாஸ்தவம் இவருக்கும் தெரியும். பாதுகாசத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பாதுகாசத்துல எனக்கு ஓரளவுக்கு ஸ்லோகங்களும் நெற்றுவாங்கி அந்த அர்த்தங்களும் மனசுல தரிச்சுன்றதுக்கான ஐசியம். ஐசியங்களுக்கு பாதுகாசத்துக்கு விசேஷ திருக்குறளுடைய சத்தியத்தை பூர்த்தி மலர்ல ஐசிங்கர் பாதுகாப்புலாம் வியாசமான ஐசியனுடைய பாதுகாசத்துக்கு அவ்வளோ ஒரு சொல்லி வேற ஒன்றும் நான் ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் வியாக்கியானம் வாசிக்கல. சொல்றது கூட அப்படியே ஐசியம் சாட்சியது தான். ஏன்னா ஐசியம் சொல்லி மனசுலேயும் நல்லா தரிக்கும். அதனால கேசவலிங்காத்த அந்த பிரம்ம வித்யா வியாக்கியானம் கேட்டேன். அதையே அப்ப சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் சொல்றது அப்படியே சோதனை பார்த்தா அர்த்தம் ஐயம் என்ன சாதிச்சாரு ஞாபகம் இல்லை. நான் எனக்கு அந்த அப்பப்போ உட்காந்து சொன்னாங்கன்னா எனக்கு எல்லாம் கால்சேபத்துக்கு பூர்வாவலோகனம் பண்ணுவா. ஒரு அவலோகனம் கிடையாது. அது என்ன காரணம்னா அதுக்குன்னு பார்க்கல. நான் அது எனக்கு கால்சேபம் ஆனதுலேருந்து இதுவரைக்கும் ஸ்ரீபாஷ்யத்தை சிவபிரகாசியோட 92 ஆவೃತ್ತಿ. ராத்திரிலாம் தூங்க மாட்டேன் சாமி. ராத்திரி 10 மணிக்கு எல்லாம் ஆற்றுல எல்லாம் சாப்பிட்டு படுத்துனோன்னா படிக்க உட்காந்தேன்னா காலமாக 4 மணிக்கு படுத்துக்கப்படுவேன். அப்படிலாம் ஆவೃತ್ತಿ பண்ணிடுவேன். ஸ்ரீமத் சாரபோதினியோட கிட்டத்தட்ட 165 ஆவೃತ್ತಿ பண்ணியிருக்கேன். அதை படிச்சுட்டே இருக்கிறது. அது புத்திட்டு ஏறும். என்னைக்கான ஏறும். இப்போ கூட முழுசா ஏறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ கூட நான் இது புத்தகத்தில் என்ன அர்த்தம் போட்டிருக்குங்களா இல்லை இதுக்கு ஐசிங்க என்ன சாதிச்சாருன்னா அதை மனசுல ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அதனால அது அப்படி நானே ஒரு பாதி ஐசிங்க ஆயிட்டேன். ஐசிங்க பாதி திட்டம் வந்துட்டேன். அது ஒரு புத்தகத்தை என்ன அர்த்தம் போட்டிருந்தது அதெல்லாம் எனக்கு அதை இதுக்கு ஐசிங்க என்ன சாதிச்சா அதை ஞாபகப்படுத்திக்கணும். அதையே ஞாபகப்படுத்தி பார்க்கறது. அதனால இப்போ அப்படியே ஆட்டம் அவரும் ஆசைப்படுற மாமி ஆசைப்படுற. அதனால எப்படியும்
அங்க அங்க எப்படியும் ராமாயண தர்மங்கள் 200-300 நாள் விட்டு தான் போகும். என்னவா முடிஞ்சு போயிட்டாலும் அது மாதிரி நானே ஆகிட்டே சொல்றேன். ஒரு நாளைக்கு நானும், ஒரு நாளைக்கு வடுவூர் கீதாவாச்சாலும், ஒரு நாளைக்கு வலைக்கட்ட ராமாச்சாரியம் வந்து 3 பேரையும் ஆகிங்க அப்ரூவ் பண்ணிட்டேன். 3 பேரையும் பிடிச்சிட்டேன். சவாசிதானாம் மணிபாதுகே ஸ்வம் விபக்ஷிதாம் விஷ்ணு பதேப்யனாஸ்தா கதம் புனஸ்தே கிருதினோபஜேரன் வாசாதரம் வாசவ ராஜதான்யாம். சமாசிதானாம் மணிபாதுகே ஸ்வாம் சமாசிதானாம் விபக்ஷிதாம் விஷ்ணு பதேபி அனாஸ்தா. மணிபாதுகே ஹே ரத்னமயமான பாதுகே சுவாம் சமாசிரிதான உன்னையே ஆசிரியித்து உன்னையே உபாய பிராப்தியமாக நன்கு பற்றி கொண்டிருக்கிறவர்களானே விபர்சிதான். விபர்சித்துகள்னா விவிதம் பட்சி சர்வஜ பிராயர்களாக இருக்கக்கூடிய இல்லையா, மகா ஜானிகளாக இருக்கக்கூடிய அத சதாச்சாரியர் மணிபாதுகே ஸ்வாம் சமாசிரிதானாம் விபர்சிதா விஷ்ணு பதேபி அனாஸ்தா. அதாவது உன்னோடு கூடியல்லாதுதானே இல்லையா எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கே, அந்த திருவடிகள்ல கூட அவர்களுக்கு அனாஸ்தான அர்த்தம். அவர்களுக்கு அதுல கூட பரிவசிக்கிறதான விருப்பம் இருக்காது. ஆஸ்தா அப்படின்னாக்க நாஸ்தா தர்மே நச்ச வசூலிச்சையே நைவ காமோ ஆஸ்தா அப்படின்னு அர்த்தம் ஒன்று ஈடுபட்டு இருக்கிற ஆசை. அதாவது பெருமாளுடைய பாதுகையோடு கூடிய பெருமாளுடைய திருவடிகளை ஆசிரியித்த விபச்சித்துகளுக்கு அதல்லாத பெருமாள் திருவடிகள்ல கூட அந்த ஆசை உண்டாகாது. ஏன் அப்ப கைமுத்திக்க நியாயத்தால இல்லையா விஷ்ணு எம்பெருமானுடையதான பதத்திலேயே விஷ்ணு பதம்ங்கிறது மோட்சம் பரமபதம் அர்த்தம். விஷ்ணு பதம்ங்கிறதுக்கு மோட்சம் தத் விஷ்ணோ பரமம் பதம். அங்க இருந்த பதம் அப்படின்னாக்க அதாவது என்னன்னு கேட்டா என்னுடையதான தாம என்னுடைய இருப்பிடங்களுக்குள்ள சேத்தனம் அச்சேதனம் என்று பகவானுக்கு இருப்பிடம். அதுல அச்சேதனத்தை காட்டும் ஞானாசயமான சேத்தனம் விசேஷமான. அதனால்தான் மாம பரமம் தாம அப்படிங்கிறது. இந்த பரமம் தாமங்கிறதுக்கு வைகுண்டம்னு அர்த்தம் இல்லை. பரமம்னா உயர்ந்ததான தாமன இருப்பிடம். சேதனம் அச்சேதனம் ரெண்டுமே எனக்கு இருப்பிடமாக இருக்கு. அதுல அச்சேதனத்தை காட்டிலும் பரமம் இல்லையா, ஞானாசிரியம் இல்லாத அச்சேதனத்தை காட்டிலும் ஞானாசிரியமா இருக்கிற சேத்தனம் எனக்கு பரமம் தாம அப்படின்னு தன்னை அடைகிறான்னு அர்த்தம். அங்க விஷ்ணு பதம் இல்ல, பரமம் தாம. இங்க விஷ்ணு பதம்ங்கிறதானது வைகுண்டம். சபாதுகனான பகவானை எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகையோடு சேர்த்து சமாசிரயணம் பண்ணினவர்களுக்கு, அப்படிப்பட்ட விபச்சித்துகளுக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கூட அங்க தங்கி இருப்பதில் அவர்களுக்கு அனாஸ்தான் என்னத்தான் விருப்பம் கிடையாது. வைகுண்ட வாசேபி நமேபிலாசா அப்படின்னு சொல்ல முடியும். சுவாமி தேசிகனுக்கு அர்ச்சையில இருக்கிற தேவப்பெருமாளிடத்துல உள்ள அர்ச்சத்த பிரீத்தி விசேஷத்தினால இவரை இங்க அர்ச்சையில இவரை சேவித்து பழக்கப்பட்டு போன தனக்கும் மனசுக்கும் கண்களுக்கும் வைகுண்ட வாசத்திலையும் அபிலாஷிடாதுன்னு காட்சி. அதே மாதிரி இந்த பாதுகையோடு கூடிய பெருமாளுடைய திருவடிகளை ஆசிரியித்து இந்த பாதுகா சமாசனம் பண்ணினவர்களுக்கு வைகுண்டத்திலே கூட சதா பசியந்தின்னு பெருமாளையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த விஷ்ணுபதமாகிற வைகுண்டத்துல கூட அவர்களுக்கு ஆஸ்தான் ஆகும்.
ஏன் இது எதுக்கு சொல்றான்னு கேட்டா, விஷ்ணுபதத்திலேயே வைகுண்டத்திலேயே இவர்களுக்கு ஆசை இராதுன்னு சொன்னா, இப்ப வாசவ ராஜதானி ஆகிற அமராவதி ஆகிற சொர்க்கம் போன்றவைகள்ல அவர்களுக்கு வாசம் பண்ணுவதற்கான ஆதரம் எப்படி ஏற்படும்? ஏன் அவர்கள் இல்லையா திரிதசான வைபவம் திருநாயமத்துவான் சாதிச்சாரு. அதுக்கு காரணம் சொல்ற பாதுகையோடு கூடின எம்பெருமானுடைய திருவடிகளை சமாசயனம் பண்ணி விபத்துகளாக இருக்கக்கூடிய இல்லையா அந்த இல்லையா மகான்களுக்கு அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்ட வாசத்திலேயே இல்லையா அபிலாஷி இல்லாத பொழுது வாசவ ராஜதானியா, வாசவன்னா இந்திரன், சலிலே சகசிராட்சம் வசவோ வாசவம் எதா, சகசிராட்சம் வாசவம், வாசவன்னா இந்திரன் இல்லையா. வாசவ ராஜதானி, வாசவனுடைய ராஜதானி எது? சொர்க்கம். வாசவ ராஜதானியா இல்லையா வாச ஆதரம் இல்லையா கதம் தே தே கிருத்தினஹ, கிருத்தினஹன்னு அர்த்தம் இல்லையா. பாதுகையோடு கூடினதான பகவானுடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்கள் விபத்து அவர்கள் கிருத்தினஹான கிருத்த கிருத்தியர்கள் கிருத்தார்த்தர்கள். கிருத்தினஹாங்கிற சப்தமானது ரெண்டையும் உள்ளடக்கினது, கிருத கிருத்தியர்களையும் கிருத்தார்த்தர்களையும் சேர்த்து உள்ள வாங்கினா அது கிருதிங்கிற சப்தம். அதாவது உபாய விஷயத்துல சேஷமற்றவர்கள், அதான் புருஷார்த்த விஷயத்திலையும் சேஷம் இல்லையா. இனி உபாயமாக எதையும் அனுஷ்டிக்க தேவையில்லாதவர்கள், அதே மாதிரி புருஷார்த்தத்தையும் முழுக்காக பெற்று முடிப்பவர்கள். அப்படிப்பட்ட யார் கிருத்தினஹா? அது கிருத்தினா டெபினேஷன் தெரி. யாரு கிருத்தினஹான்னு கேட்டா இல்லையா துவாம் ஆலம்பிய இல்லையா பாதுகையை துவாம் சமாசித்தானாம் விபச்சிதான் கிருத்தினா, அப்படிப்பட்ட கிருத்தினஹா இல்லையா. அப்படி கிருத கிருத்தியர்களான கிருத்தார்த்தர்களான இல்லையா உன்னையே ஆசைத்து ஸ்ரீவைகுண்டத்திலேயும் கூட ஆசைத்தவர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட தே கிருத்தினஹா அந்த அந்த கிருத கிருத்தியர்களான கிருத்தார்த்தர்களானவர்கள் புனகா கடம் இல்லையா அவர்கள் எப்படி இல்லையா வாசவ ராஜதானியாம் வாச ஆதாரம் பஜேரன், வாசவ ராஜதானியாகிற சொர்க்காதிகள்ல இல்லையா போய் அந்த சொர்க்கத்துல வசிப்பதில் அவர்களுக்கு ஆதரம், இந்த சொர்க்கத்துல வசிப்பதில் அவர்களுக்கு ஈடுபாடு வந்து எப்படி ஏற்படும்? எப்படி ஏற்படும்னா வீணா சுற்றுல அது எதிர்மறை சுற்று, ஒரு காலம் ஏற்படாது. ஏன் சமாசிதான மணிபாதுகே ஸ்வாம் விபச்சிதா விஷ்ணு பதேத்ய அநாஸ்தா கதம் புனஸ்தே கிருத்தினோ பஜேரன் வாசாதரம் வாசவ ராஜதான்யாம். அபிரக்ஷசித்வம் அனபாயனிதிம் மணிபாதுகே மதுபித சரணம் அதையேவ தேவி ததனம் யதனாஹ சிரசா மகந்தி பவதீம் கிருத்தினஹ. அபிரக்ஷசித்வம் அனபாயனிதிம் மணிபாதுகே மதுபித சரணம். மணிபாதுகே அப்படி சம்போதம். துவம் மதுபித சரணம் அனபாய நிதிம் அபிரக்ஷசி. ரக்ஷசி அபிரக்ஷசி, ரக்ஷணம் அபிரக்ஷணம், அபிரக்ஷணம் ஆபிமுக்கிய ரக்ஷணம். அதாவது ரட்சிப்பதுல முழு ஈடுபாட்டோட ஆபிமுக்கியத்தோட ரட்சிப்பது அபிரக்ஷணம். துவம் அபிரக்ஷசி, எதை மணிபாதுகேத்துவம் அபிரக்ஷசி, எதை அப்படின்னா அனபாய நிதிம் அபிரக்ஷசி. அனபாய நிதிம்னு என்ன அர்த்தம்? பெற்றால் ஒரு காலம் இழக்க மாட்டாத நிதி. அபாயம்னா இழப்பு, அனபாயம்னா இழப்பற்ற நிதி. அந்த
என்ன என்ன எந்த அனபாய நிதியை துவம் அபிரட்சசி அப்படின்னு கேட்டா மதுஜிதா சரணம். மதுஜித் மதுபித் மதுபித்னாலும் மதுஜித்னாலும் மது என்கிற மது கைதவர்களான அசுரர்களை ஒழித்த, அதாவது ஆசிரியர்களுடைய பிராப்தி பிரதிபந்தங்களை ஒழிக்கக்கூடிய மதுஜித்தான மதுபித்தான மதுசூதனான எம்பெருமானுடையதான சரணங்கள் திருவடிகளை, அப்படிப்பட்ட அனபாய நிதியை துவம் ரட்சசி. எப்பவும் தனத்துல ஆசை உள்ளவர்கள், நிதியில ஆசை உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள், அந்த நிதியை ரட்சித்து கொடுக்கிறவங்க ரொம்ப தலையில வச்சு கொண்டாடுவது. லோகத்தில் இந்த பரமை காந்திகள் இருக்காளே அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் ததனன்யதனா, அந்த நீ அபிலட்சணம் பண்ணுகிறதான அந்த அனபாய நிதி இருக்கு இல்லையா, அதை தவிர வேறொன்றை தனமாக கொள்ளாதவர்கள். அந்த அனபாய நிதியை தனமாக கொண்டவர்கள், அந்த நிதியை நீ அபிலட்சணம் பண்ணி கொடுக்கிற காரணத்தாலே உன்னை சிரசா வகன். தனத்தில் ஆசை உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள், தனத்தை ரட்சித்து கொடுக்கிறவன தலையில வைத்து கொண்டாடுவார்கள். இந்த லோகத்தில் பரமை காந்திகள் இருக்கா இல்லையா, தனம் மதியம் தவபாத பங்கஜம், உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு தனம், அதை தவிர எனக்கு வேறு தனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அனன்ய தனாக, கிருஷ்ணாசிரயாக, கிருஷ்ண தனாக, கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக, கிருஷ்ணனையே ஆசிரியமாக கொண்டவர்கள், கிருஷ்ணனையே தனமாக கொண்டவர்கள் இல்லையா, கிருஷ்ணனையே நாதனாக கொண்டவர்கள் இல்லையா, தது அனன்ய தனாக. நீ உன்னிடத்தை வைத்து ரட்சிக்கிற அனபாய நிதியாகிற மதுபித்தான எம்பெருமானுடைய சரணார விந்தங்களை அதையே தங்களுக்கு தனமாக கொண்டவர்களான இந்த இந்த கிருதார்த்தர்கள் கிருதகிருத்தியர்கள் இருக்காளே அவர்கள் துவாம் இல்லையா சிரச அதையேவ துவாம் சிரசாவகம், அவர்களுக்கு அபிமதமான தனத்தை அந்த அனபாய நிதியை நீ ரட்சித்து கொடுக்கிற காரணத்தாலே தனத்துல விருப்பம் உள்ளவன் தன ரட்சகனை தலைமையில் வைத்து கொண்டாடுவோம் என்கிற லௌகிக நியாயத்தாலே பார்த்தால் கூட அவர்கள் அவர்களுக்கு அபேட்சிதமான நிதியை அபிலட்சணம் பண்ணி கொடுக்கிற உன்னை அனவன் எப்பொழுதும் பாதுகையை சிரசில் வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார்கள். ஜெயதி விராஜசூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ஜயந்தி ததுபயதனாஹ. ஜெயதி எதிராஜசூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஹ திரிவேதீம் அவந்தியயந்தः ஜயந்தி புவி சந்தः. ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஹ திரிவேதீம் அவந்தியயந்தः ஜெயந்தி புவி சந்தः. இந்த பாதுகா சகஸ்திரம்ங்கிறதானது இதுதான் பூர்ணமான சாஸ்திரம். ஒரு சாஸ்திரத்துல 3 அம்சங்கள், பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரஸ்ய சாத்விகாக ஜெயந்தி க்ஷபிதாரிஷ்டாக சக சர்வத்திர சர்வதா அப்படின்னு சுப்பிரகாசிகாச்சார் சுப்பிரகாசிகையில உப்போத்காரத்துக்கு சாட்சியம். பிரமாணஞ்ச சாஸ்திரம் நிருபதிரவமாக சாஸ்திரம் நிச்சயமாக லோகத்தை பிரசிதமாக விளங்க வேண்டும் என்றால் இல்லையா, பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தாக்கள் என்கிற 3 பேரும் நிருபதிரவமாக. அதனால முதல்ல ஜெயதி எதிராஜ சூக்தி என்று பிரமாணத்தை மங்களாசாஸ்திரம் பண்ற. ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ஜெயதி அப்படின்னு பிரமேயத்தை மங்களாசாஸ்திரம் பண்ற. ததுபயதனாக திரிவேதீம் திரிவேதீம் அவந்தியயந்தः
சந்தஹா புவி ஜெயந்தி அப்படின்னு இல்லையா பிரமாதாக்கள மங்களாசாசனம். சர்வத்துக்கும் ஜகத்துக்கு மூல பிரமாணம் எது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, பாஷிகார் அவதரித்து ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகிக்கிறவர்கள் ஜகத்து பிரமாணமற்றதாக இருந்தது. அவரவர்கள் மனப்போறபடி போய் எதையோ சித்தாந்தம் எதையோ பிரம்மம் தான் அவைகள் எல்லாம் நிராகரித்து இன்னதுதான் தத்துவம், இன்னதுதான் ஹிதம், இன்னதுதான் புருஷார்த்தம் என்று தத்துவ புருஷார்த்தங்களை எல்லாம் சுத்தி மூலமான இல்லையா சர்வ பிரமாணங்களோடையும் இல்லையா சாதித்து கொடுத்த இந்த சாஸ்திரத்துக்கு சுதி மூலமான சகல சாஸ்திரங்களுக்கும் எது நிரூபகம்னு கேட்டா, எது பிரமாணம் கேட்டா எதிராஜ சூத்திரேவ பிரமாணம். சத்தியைகாலம்பி பாஷ்யம் எதிபதி ஹிருதயாரூடம் ஆரூட தாட்சிய தத்பக்தா வாஜிபத்ரா சகமம குருவி வாதிகம் சாம்புவாதை. எம்பெருமானோட ஹிருதயத்தில் இருந்தது கூட எனக்கு தெரியும். எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானாருடைய பாஷிகாருடைய ஹிருதயத்தில் இருந்தது கூட என் ஹிருதயத்துக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. எதிபதி ஹிருதயாரூடம் சத்தியைகாலம்பி பாஷ்யம், அதுக்கு முன்னால் இருந்து அசத்தியாலம்பி பாஷ்யம் இல்லையா. அதுதான் சத்தியமான பிரம்மமே அசத்தியமான ஜெகத்தாக ஆகிடுதுன்னு சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் சொரூபைக்கியத்தை சாதித்தவர்களான அசத்தியைகாலம்பி பாஷ்யத்தை காரணம் பாஷிகா சத்தியைகாலம்பி பாஷ்யம் இல்லையா. சத்தியைகாலம்பி அது எப்படிப்பட்ட பாஷ்யம், அது எங்க இருந்தது? எதிபதி ஹிருதயாரூடம். அவர் வார்த்தையில சொன்னதை காட்டணும் அவர் ஹிருதயத்தில் இருந்ததுன்னு ரொம்ப இல்லையா. வித்தர பீத்தினால லோகத்துல எல்லாருக்கும் புரியணுமேங்கிற கஷ்டத்தினாலையும் ஏதோ மனசுல இருந்த ஒரு ஏகதேசத்தை சாதித்து வைத்தா எதிபதி ஹிருதயாரூடம் இல்லையா. அதை ஆரூட தாட்சியா அதை என்னுடைய மனதில் கொண்டு வைக்கணும், அது ரொம்ப வேகமா வைக்கணும். அதுக்கு ஆரூட தாட்சியா தத்பக்தா வாஜிபத்ரா இல்லையா. பகவான் ஹைகிரீவன் இல்லையா அந்த ரொம்ப சீக்கிரமா காரியம் செய்யறதுக்காக ஆரூட தாட்சியா கருத்மான் மேல பெரிய திருவடியின் மேல எழுந்தருளி அதுல தத்பக்தா என் மனதில் வந்து அவை அத்தனையும் இல்லையா சொன்ன. நீ யாரோ புதுசா இருக்கு நீ சொல்றதா கேட்க மாட்டேன்னு ஏன் அவங்க ஐடென்டிட்டி கார்டு சகமம குருவி வாதிகம் சாம்புவாகி வரும்பொழுது அப்புள்ளாரையும் கூட அழிச்சு வந்தான் இல்லையா. எங்க ஆச்சாரிய சொல்லி நீ யாரு பார்த்தா புதுசா இருக்கு இல்லையா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி நான் அவனை போஜலிட்டு போறேன்னு சொல்லிட்டு தத்பக்தா வாஜிபக்தா சக மம குருபிகி வாதிகம் சாம்புவாகி இல்லையா தத்பக்தா. யாரு? வாஜிபக்தா. வாஜிபக்தானா வாஜின்னா அஸ்வம். அப்படி சுவாமியினுடைய இந்த பாதுகா சகசிரமும் எதிராஜ சூக்தி தான். நிர்விஷ்டம் இதிசா அவஜாம் ஆவருத்திபிகி யவனம் ஆவருத்திபிகி யவனம் நிர்விஷ்டம். மற்ற பேருக்கு விருத்திபிகி யவனம் நிர்விஷ்டம் பிரகிருதானம் தரிசனம். லோகத்தை மற்றவர்களுக்கெல்லாம் அவருக்கு விருத்தின்னு அர்த்தம், பணம் சம்பாதிக்கும் செய்கிற தொழில்கள் காரியங்களால யௌவனமானது நடக்கிறது இல்லையா. இதரேஷாம் விருத்திபிகி யவனம் நிர்விஷ்டம் மம ஆவருத்திபிகி யவனம் நிர்விஷ்டம். எதிரடி ஆவருத்தி எதி சார்வபூமம் ஆவருத்தி யவனம் நிர்விஷ்டம். விஷய சுகங்கள்ல போய் மண்டி இருந்தேன்னாக்க என்ன சுகம் கிடைச்சிருமோ அதை காட்டிலும் பல மடங்கு உத்கிருஷ்டமான சுகமானது நிர்விஷ்டம். யௌவனம் நிர்விஷ்டம். எதிசார்வம் ஆவருத்தி பாஷிகாரத்தி தான் பர்யாப்தம் பரியபேஷம் கணச்சரணகதாம் ஆட்சபாதம் சிக்ஷே மீமாம்சா மாம்சலாத்மா சமஜரிச்ச சாங்கிய யோகே சமாஜ் கீர்த்தம் தைஸ்தை யதீந்திர துட்டித பகுமிருஷா தந்திர காந்தாரபாந்தை அந்தர்மோக க்ஷபாந்தை ஆக கிமிக சிந்தனி. ஸ்லோகம்லாம் யார் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியும் நான் சொன்னேன். இதை வாயால் சொல்லிட்டே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். அப்படி எம்பெருமானவருடைய ஸ்ரீசுக்திகள் இல்லையா அதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்து தர்க்கம் வாசிக்கலாம் வாசிக்கலாம் இல்லையா, அது சாங்கிய யோகம் வாசிக்கலாம், எல்லாம் வாசிச்சது இல்லை. எல்லாம் இது பண்ணணும் பாஷிகாவுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு பிரதம வீக்ஷணம்
கண்ணதுல படுறவர் இல்லையா? அடுத்த கணம் தெரிஞ்சது அவைகள்லாம் எதிர்ந்த துப்பித்த பகும் ரிஷா தந்திர காந்தார பார்த்தாங்க. பாஷிகாருடைய ஒவ்வொரு வார்த்தையில இல்லையா கூட்டுண்டு இல்ல உயிரிழந்து போனதான அல்பசாஸ்திரங்கள் இல்லையா சிவாஷியத்தை மனசில் நினைச்சிட்ட பிறகு இன்னும் அவைகள்லாம் மனசால கூட நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட எதிராஜ சூக்தி இல்லையா நம்ம சித்தாந்தத்துக்கு நம்ம சித்தாந்தம் நம்ம சம்பிரதாயங்கிறது என்னென்னலாம் சுவாமி தேசியம் சாச்சாரோ அதான் நம்ம சித்தாந்தம், அதான் நம்ம சம்பிரதாயம். இந்த சித்தாந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் பிரமாணமான இல்லையா மூலமான சூக்தி எதுன்னு கேட்டா எதிராஜ சூக்தி இல்லையா? ஜெகதி எதிராஜ சூக்தி இல்லையா? ஜெகதி முகுந்தஸ்ய பாதுகாய் உகழி. அந்த எதிராஜனுடைய ஸ்ரீசூக்தியாக பிரமாணத்தை கொண்டு நிஷ்கர்ஷிக்கப்பட்டதான பிரமேயம் என்ன அப்படின்னு கேட்டா, எது பிரமேயம், எது உபாயமும் பிராப்தியமோ அதுதான் பிரமேயம். எது உபாயமும் பிராப்தியமும் இல்லையா? உபாய பல காஷ்டை எதுன்னு கேட்டாங்க முகுந்தஸ்ய பாதுகா யுகடி. எம்பெருமானுடைய பாதுகா, ஏன் பாதுகா யுகலின்னு பதம் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, துவயமத்திரத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீமன் நாராயண சரணமும் அப்படிங்கிற துவிதனத்துக்கு ஏற்ப உபாய பல காஷ்டையை முகுந்தஸ்ய பாதுகா யுகலி இல்லையா? இனி இதுக்கு மேற்பட்ட ஒரு உபாயம் இல்லை, இதுக்கு மேற்பட்டதான ஒரு பிராப்தியமான புருஷார்த்தம் இல்லை. இதை இல்லையா இந்த பிரமேயத்தை நிரூபித்து கொடுப்பதுதான் எதிராஜ சூக்தி. ஜெகதி எதிராஜ சூக்தி ஜெயதி இல்லையா முகுந்தஸ்ய பாதுகா யுகலி. எதிராஜ சூக்தி யாருக்குன்னா முகுந்தனுடைய பாதுகா யுகலி. பிரமாண பிரமேயங்கள் யாருன்னா பிரமாத்தாக்கள் இருந்தால் அல்லவோ இந்த பிரமாணத்தால இந்த பிரமேயம் நிஷ்கர்ஷிக்கிறது நமக்கு தெரியும். ததுபயதனா எதிராஜனுடைய ஸ்ரீசூக்திகளாகிற பிரமாணத்தையும் முகுந்தனுடைய பாதுகா யுகலியாகிற பிரமேயத்தையும் இது ரெண்டையுமே தங்களுடைய கனத்த உடமையாக கொண்டது. இதை தவிர எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஊரிலேன் காணி இல்லேன், உறவு மற்ற உறவு இல்லேன், என்ன இருக்குன்னு கேட்டா ஸ்ரீபாஷியுடைய எதிராஜனுடைய திவ்ய சூக்தி இருக்கு, முகுந்தனுடைய பாதுகா யுகலி இருக்கு. இது ரெண்டும் தான் எனக்கு கனத்த உடைமை, இது ரெண்டும் தான் எனக்கு தனம் என்று இதையே உடைமையாக கொண்டிருக்கிறது. இதை தவிர வேறு உடைமை எத்தவர் ததுபய தன இல்லையா? ததுபய தச்சத்தினால எது கிராக்கியம்? எதிராஜ சூக்தி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபய தனா. அவர்கள் என்ன பண்றார்கள் இல்லையா? திரிவேதி அமர்த்தியந்தான் இல்லையா? திரிவேதி என்று சொல்லக்கூடிய வேத பிரதிபாத்தியமான 3 வேத பிரதிபாத்தியமான சர்வத்தையும் அவந்தியந்தா அவைகளுக்கு அபயத்தியம், அவைகள் வியர்த்தமாகாதபடிக்கு அவைகளை சாத்தமாக ரசிக்கிறது. வந்தியா அப்படின்னு இருக்கும், வேஸ்டான குழந்தையை பெறாது பேரன். பேரன் சப்தார்த்தம்னா வந்தியா அவந்தியந்தகான்னு அர்த்தம் இல்லையா? அப்படி இந்த திரிவேதிங்கிறதானது நம்முடைய சாஸ்திரம் இருக்கு இல்லையா? வைதிகமான சாஸ்திரமானது 2 கர்ம பிரம்மாத்மகம் சாஸ்திரம் இல்லையா? ஏக பந்தா ஏதத் கர்ம ஏதத் பிரம்ம ஏதத் சத்தியம். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் இல்லையா? வந்த ஹஸ்திகிரி வீதி சோதமிக்கிறான். வீதி சோதிக்கல எபெருமான் விதி சோதிக்கிறான். எபெருமானுடைய வீதி வெறும் வீதி இல்லை, வீதி அந்த தீர்க்கம் சப்தத்தையே அப்படி அமைஞ்சிருக்கு. யஸ்மாத் கர்ம பிரம்மாவமர்ச பிரபு பகுபலம் சாஸ்திரம். அதனால நம்ம சாஸ்திரம் கர்ம பிரம்மாத்மகம் சாஸ்திரம் பொழுது நம்முடைய சாஸ்திரம் ஏகதேசமாகிற கர்ம பகவத் ஆராதனமான கர்மாக்களுக்கு அதுக்கு ருக்கிஜு சாமங்கிறதான திரிவேதி. அதனால ஆராத்தியமான பகவானுடைய சுரூபத்தை காட்டுறது அது ஒரு திரிவேதி. அது என்ன கேட்டா பேதஸ்துதி அபேதஸ்துதி கடகஸ்துதின்னு சொல்லக்கூடிய திரிவேதி இல்லையா? கர்ம அனுஷ்டானங்களின் மூலமாக அந்த திரிவேதி அவந்தியந்தகா இந்த ஸ்ருதி திரயத்தையும்
இந்த பேதாபேத கடகஸ்திகளுடையதான சாமரஞ்சத்தினால வேதாந்தத்தையும் அவன் ஜெயித்தான். திரிவேதி அந்த தத்துவ புருஷார்த்தமாகிற இந்த வேத பிரதிபாத்தியமான இந்த அம்சங்களை அவன் ஜெயித்தான். தத்துவ திரயங்கள் இருக்கு. திரிவேதி வேத பிரதிபாத்தியமான தத்துவ திரயங்கள், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை அவன் ஜெயித்தான். இந்த வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரம் துவயம் கர்மஸ்லோகம் சொல்லக்கூடிய இவைகளை வியர்த்தமாகாதபடி இவைகளை நமக்கு உபயோகமாக்கி ரட்சிக்கிறோம். இப்படி திரிவேதியும் அவந்தியந்தான் தது அதுக்கு காரணம் ததுபயதனாக எதிராஜனுடைய ஸ்ரீசூக்திகளையும் முகுந்தனுடைய பாதுகாப்பையும் அடிகணைகளையும் தங்களுக்கு தனமாக கொண்டவர்கள். திரிவேதியும் அவந்தியந்தாக அப்படிப்பட்ட சந்தகா, அப்படிப்பட்ட சத்துக்களாக இருப்பார். இல்லையா? சத்துக்களுக்கு லட்சணம் இதான். ஏன் சத்துக்கள் யாரு? எதிராஜனுடைய சூக்திகளையும் முகங்களுடைய பாதுகாப்பு குணத்தையுமே தனக்கு தனமாக கொண்டு வேத பிரதிபாத்தியமான சர்வார்த்தங்களையும் வியர்த்தமாகாதபடிக்கு லோகத்துக்கு உபயுக்தமாக ரட்சித்துக் கொண்டு போகிற அந்த சத்துக்கள் புவி ஜெயந்தி. ஜெயந்தினா நிருபத்திரமாக பல்லாண்டாக வாழக்கடவர்கள். ஜெயதி எதிராஜசூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகடி ஜெயந்தி ததுபயதனாக திரிவேதீம் அவந்தியந்தோ ஜெயந்தி புவி சந்தஹ. நீ கரெக்டா 8 மணிக்கு முடிக்கணும். அடுத்த ஆமா ஜெயதி எதிராஜசூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகடி ததுபயதனாக திரிவேதீம் அவந்தியந்தோ ஜெயந்தி புவி சந்தஹ. சந்த ஸ்ரீரங்க பிரத்யேஷ சரண பிராணசேகரா ஜெயந்தி புவன. சந்த ஸ்ரீரங்க சடஜி பிராண சரண பிராணசேகர